வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய பாடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 11th ஹிஸ்ட்ரியில் 17வது பாடமாக இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், இந்த பாடத்தினுடைய 2ஆம் பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் பாகம் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. 2ஆம் பாகம் 17.4 தொடங்குது. இதற்கு முன்னே இருக்கக்கூடிய தலைப்புகள் அதாவது துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, அவங்களுடைய நில வருவாய் முறை, இந்த விஷயங்கள் எல்லாமே முதல் பாகத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சுதேச அரசுகளும் ஆங்கிலேயருடைய மேலாதிக்கமும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிளாசி போர் நமக்கு தெரியும். 1757 நடைபெற்ற பிளாசி போர். அந்த பிளாசி போருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கம்பெனி தன்னைத்தானே விரிவுபடுத்தக்கூடிய முகமாக என்ன செய்கிறாங்க, இரட்டை ஆட்சியை உருவாக்குறாங்க. சரிங்களா? இரட்டை ஆட்சியை உருவாக்குறாங்க. இந்த முறையின் கீழ் என்ன செய்கிறாங்க, மேலளவில் ஒரு அதிகாரமில்லாத அரசரை வச்சுக்கிட்டு அந்த மன்னருக்கு பின்புலத்தில் இருந்து கம்பெனி என்ன செய்கிறாங்க, கம்பெனியுடைய அதிகாரிகள் செயல்படுறாங்க. கொள்கை அளவில் பார்த்திங்கன்னா கம்பெனி கொள்கை அளவில் அவங்கள வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர்களாக சொல்லிக்கிறாங்க, திவான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா முழுமையான அதிகாரத்தையும் கம்பெனி அதன்கிட்ட தான் குவிச்சு வச்சிருந்துச்சு. கிளைவ் உறுதியளிக்கிறார். என்ன அப்படின்னா, கிளைவால் உறுதியளிக்கப்பட்ட முகலாய மன்னராக இருந்த ஷா ஆலம் இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வரும்போது 2ஆம் ஷா ஆலம் அவர்களுக்கு கிளைவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு ஓய்வூதியம் தர்றோம் அப்படின்னு சொல்லி கிளைவ் ஒப்பந்தம் பண்ணியிருப்பார். அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். 2 அலகாபாத் உடன்படிக்கைகள் கையெழுத்தாயிருக்கும் பக்சார் போர் அடிப்படையில். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைவ் என்ன சொல்கிறாரு, அவர் உறுதியளிக்கப்பட்டிருந்த முகலாய அரசருக்கு செலுத்த வேண்டிய ஆண்டு ஓய்வூதியத்தை என்ன பண்ணுறாங்க, நிறுத்துகிறாங்க கம்பெனி அரசு. அதனுடைய அப்படி அவங்க நிறுத்துறது மூலமாக தான் அவர்களுக்கு என்னது, நிர்வாகத்திலையும் வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையான நிர்வாக அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறது என்னது, இதன் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது. அவர்கள் நினைத்தால் என்னது, இந்திய மன்னர்களுக்கு அவர்கள் வழங்கிய அந்த பணம் ஓய்வூதியத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அளவில் கூட, ஒரு கடிதம் அளவில் கூட அந்த இந்திய மன்னர்களுக்கு மரியாதையை கொடுக்கறதுக்கு காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் என்ன செய்கிறாரு, மறுத்துறார். சரிங்களா? கடித அளவிலான மரியாதையை கூட காரன் வாலிஸ் என்ன பண்ணுறாரு, இந்திய மன்னர்களுக்கு கொடுக்க மறுக்கிறாரு. வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, அவருக்கு அடுத்த கவர்னராக வந்த வெல்லஸ்லி மேலும் என்ன செய்கிறாரு, நெருக்கடியை கூட்டக்கூடிய வண்ணமாக பிரிட்டிஷாருக்கு சாதகமான துணைப்படை திட்டத்தை என்னது கடைபிடிக்கிறாரு. அந்த துணைப்படை திட்டத்தை முதன்முதலாக ஏற்றுக்கொண்டவர் ஹைதராபாத் நிஜாம்னு நமக்கு தெரியும். நிஜாம் மட்டும் இல்லாமல் பூனா, மைசூர் போன்ற மன்னர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த வெல்லஸ்லியினுடைய துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1813 சரிங்களா, வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் என்னது கவர்னர் ஜெனரலாக இருக்கார். கவர்னர் ஜெனரலாக 1813 வாரன் ஹேஸ்டிங் பதவி ஏற்றுக்கொள்கிறார். மொய்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அரசு அந்த கம்பெனி அரசனுடைய பணிவர்த்தனைகளில் முகலாய முத்திரையை தவிர்க்கிறார். சரிங்களா? அதற்கு முன்பு வரைக்கும் கம்பெனி அரசினுடைய பரிவர்த்தனைகளில் முகலாய முத்திரையானது இடம்பெற்று இருந்துச்சு. 1813 வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் கவர்னர் ஜெனரலாக வந்தோடனே கம்பெனி அரசினுடைய பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இந்த முகலாய முத்திரையை தவிர்க்கிறாரு. அடுத்து கம்பெனியினுடைய உடைமைகள் மீது முகலாய மன்னர்கள் 2ஆம் அக்பர் செலுத்தி வந்த ஆதிக்கத்தை நிறுத்தி கொள்ளலை அப்படின்னா அவரை நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு யார், வாரன் ஹேஸ்டிங் சொல்கிறார். கம்பெனியுடைய சொத்துக்கள் மீது, பொருட்கள் மீது முகலாய மன்னர் என்னது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிக்கங்கள் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆதிக்கத்தை அவங்க நீங்கள் நிறுத்தலைன்னா நான் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு, இந்திய அரசுகளை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கம்பெனிக்கு இல்லை அப்படின்ற கொள்கை முடிவை பின்பற்றார். சரிங்களா? நாங்கள் இங்கே வியாபாரம் செய்ய வந்தோம், சண்டை போட்டோம், ஜெயித்தோம், வரி வசூலிக்கக்கூடிய திவானி ரைட்ஸ் வாங்கினோம். ஸோ நாங்கள் நில வருவாயை தான் எடுத்துக்கோமே தவிர இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற கொள்கையை யார் பின்பற்றா, வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் பின்பற்றார். அப்போ துணைப்படை திட்டத்தின் கீழே மக்கள் ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி அடைஞ்சாலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள்
மற்ற அரசுகளை பார்த்து பொறாமைப்பட்டு சூழ்ச்சியால் வந்து அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஈடுபட்டாலோ இதனால் வந்து பாதிப்பு எனது ஆட்சி செய்யக்கூடிய ஆங்கில அரசுக்கு எதுவுமே எனது ஏற்படலை. சரிங்களா? அடுத்து சில சிற்றரசுகள் இருக்கும் இல்லையா, அதான் குறுந்தலைமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிற்றரசுகளால் வந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்த ஆட்சி செய்யப்பட்டு வந்த கத்தியவார் பகுதி, சரிங்களா, குறுந்தலைமைகளால் ஆட்சி செய்யப்பட்டு வந்த கத்தியவார் பகுதியும் மத்திய இந்திய பகுதியும் கம்பெனி ஒரு முக்கியமாக நெருங்கிய கண்காணிப்பிலேயே வைத்திருக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்து என்னது கம்பெனிக்கு தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த துணைப்படை திட்டம் இருக்கு இல்லையா, இந்த துணைப்படை திட்டத்தின் கீழே வந்து கம்பெனியுடைய இராணுவம் இந்திய ஆட்சியாளர்களை வந்து உள்நாட்டு கலகங்கள் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அதான ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய நாடுகளுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது எங்களுடைய துணைப்படை வந்து உங்களுக்கு உதவும். அதாவது துணைப்படை திட்டத்தினுடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம போன பதிவிலே பார்த்துருப்போம். அந்த எந்த ஒரு மன்னர் வந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் வந்து என்ன செய்யணும், அவருடைய சொந்த படையில் கலைச்சிடணும். கலைச்சிட்டு கம்பெனி சார்பாக அவருக்கு வந்து ஒரு படை தரும், பராமரிப்புக்கு செலவு தருவாங்க. அந்த படை வந்து அந்த நாட்டினுடைய எல்லைப்புறத்தில் நிற்க வைக்கப்பட்டிருக்கும். அந்த படைகளுக்கான மொத்த செலவையும் வந்து என்னது அந்த சம்மந்தப்பட்ட மன்னர் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணைப்படை திட்டத்தின் கீழே கம்பெனியினுடைய இராணுவம் வந்து இந்திய ஆட்சியாளர்களை வந்து உள்நாட்டு கலகங்கள் நடந்தால் மட்டும், சரிங்களா, உள்நாட்டு கலகங்களில் இருந்தும் மற்ற பாதிப்புகள் இருந்தும் காப்பாற்றுது. ஹைதராபாத்தினுடைய சில பகுதிகள் வந்து ஹைதராபாத்தினுடைய மன்னர் யார், நிஜாமினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட ஐரோப்பிய படைகள் தனியாக இருந்துச்சு. அந்த ஐரோப்பிய படைகளுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் படைப்பிரிவினுடைய உதவியோடு அரேபிய வீரர்கள் வந்து அந்த படைப்பிரிவில் பணிய வைக்கப்பட்டாங்க. சரிங்களா? அதாவது ஹைதராபாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் சில பகுதிகள் வந்து என்னது அரேபிய படைகளுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த அரேபிய பகுதியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் படைப்பிரிவினுடைய உதவியின் மூலமாக அந்த அரேபிய வீரர்கள் அந்த படைகள் அந்த பகுதிகள் எல்லாமே என்னது கட்டுப்படுத்தப்பட்டது, பணிய வைக்கப்பட்டாங்க. அவங்களே இவங்க தோற்கடிக்கிறாங்க. மைசூர் அரசில் வந்து பார்த்திங்கன்னா 1830 என்ன நடக்குது அப்படின்னா நிதி நிர்வாக முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. அந்த நிதி நிர்வாக முறைகேட்டில் மன்னரே மைசூருடைய உடையார் வம்ச மன்னர்களே ஈடுபட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு உள்ளூருக்குள்ளே கிளர்ச்சி வந்து ஏற்படுது. அந்த கிளர்ச்சியை வந்து வெல்லஸ்லியோடு அவர்கள் செய்து கொண்ட இந்த துணைப்படை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கம்பெனி அரசு தலையிட்டு அந்த மைசூர் அரசனுடைய உள்நாட்டு கிளர்ச்சியுமே என்ன செய்கிறாங்க 1830ஆம் ஆண்டு ஆங்கில படைகள் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிங் வந்து அரசரை என்ன செய்கிறாரு, மைசூருடைய அரசரை அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிகாரங்களில் இருந்தும் அவரை விடுவித்து மார்க் கப்பன், சரிங்களா, பேரை பார்த்துக்கோங்க, மார்க் கப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட நிர்வாக பொறுப்புகளை யார், வில்லியம் பெண்டிங் பிரபு ஒப்படைக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலியர் பகுதி, குவாலியருடைய ஆட்சியாளர் வந்து மிகவும் இளம் வயது கொண்டவராக இருந்திருப்பார். சரிங்களா? குவாலியருடைய வாரிசு வந்து இளம் வயது உள்ளவர்களாக இருந்த காரணத்தால் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளேயே என்னது அவருடைய நிர்வாகத்துக்குள்ளேயே கோஷ்டி சண்டைகள் ஏற்படுது. அரசவையில் கோஷ்டிகள் வந்து தோன்றி அவர்களுக்குள்ளாக கடுமையாக சண்டையிட்டுக்கின்றாங்க. இராணுவமும் அதாவது குவாலியருடைய இராணுவம் வந்து என்னது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு செயல் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா துணைப்படை திட்டத்தின் மூலமாக அவங்க தான் சொந்த படைகளை கலைச்சிட்டாங்களே, அப்போ இராணுவமும் வலிமை இல்லாமல் போயிருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லன்பரோ, சரிங்களா, பேரை பாருங்கள், எல்லன்பரோ ஒரு வலிமையான படைகளோடு குவாலியருக்கு வந்து சேர்ந்தார். அவரது படைகளை வந்து உள்ளூர் படைகள் வந்து என்னது எதிர்க்கிறாங்க. மகாராஜ்பூரில் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகாராஜ்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்ற போரில் குவாலியருடைய உள்ளூர் இராணுவமானது தோற்கடிக்கப்பட்டு 1843ஆம் ஆண்டு படைபலத்தை குறைத்து கொள்வது உள்ளிட்ட நிபந்தனைகளோடு புதிய வழிமுறைகள் வந்து என்னது அந்த குவாலியர் அரசிற்கு வழங்கப்பட்டது. இந்த 1843 இது ரொம்ப முக்கியமான வருஷம். இந்த 1843 தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டது. பின்னாடி வரும், நம்ம பார்த்துடலாம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டல்கோசி வந்து 1853 56 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அவருடைய காலத்தில் தான் வந்து என்னது வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வாரிசு இழப்பு கொள்கை வந்து எதற்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதியை விரிவாக்க உதவியதான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை. சரிங்களா? அப்படி புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்திய மன்னர்களாக வந்து ஆட்சி செய்யப்பட்டு வந்த அரசுகளின் மீதான கம்பெனியுடைய அதிகாரமானது ஓங்குது. சரிங்களா? ஏன்னா எல்லாமே கொண்டு வந்துட்டால் அரசர்களுடைய மதிப்பு மரியாதை அங்கே குறைஞ்சிடும் இல்லையா? நிர்வாகம் பூராமே கம்பெனி அரசுகிட்ட வந்தோடனே அவங்கள்ட்ட
அதிகாரமானது குவிக்கப்படுது, அவருடைய அதிகாரமானது ஓங்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய பிரபுக்கள், அதாவது வாரன் ஹேஸ்டிங், அதுக்கப்புறம் காரன் வாலிஸு, வெல்லஸ்லி, சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தங்கள் சில விஷயங்கள் எல்லாமே, அதாவது நிர்வாகம் கைக்கு வந்துருச்சு இல்லையா, நிர்வாகம் கைக்கு வந்ததுக்கப்புறம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வில்லியம் பெண்டிங் பிரபு, காரன் வாலிஸு, இவங்க தான் வந்து இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. அது தொடர்பான செய்திகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நீதிபதி ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ். சரிங்களா? வில்லியம் ஜோன்ஸ். அந்த வில்லியம் ஜோன்ஸ்கிட்ட காரன் வாலிஸ் அவருடைய உதவியை வாங்குறாரு. இந்த வில்லியம் ஜோன்ஸ் யாருன்னா அவர் வந்து ஒரு நீதிபதியும் கிழக்கத்திய சிந்தனை மரபை ஏற்றவர் தான் இந்த வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள். அவருடைய உதவியை பெற்று காரன் வாலிஸ் என்ன செய்கிறாருன்னா கம்பெனியுடைய நிர்வாகத்தை கட்டமைக்கிறாரு. சரிங்களா? காரன் வாலிஸ் பிரபு நீதிபதியாக இருந்த வில்லியம் ஜோன்ஸினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் கம்பெனியுடைய நிர்வாகத்தை கட்டமைக்கிறார். குற்றம் நடப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கும் தண்டனை வழங்குவதற்கும் ஒரு சீரிய முறையை காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் அறிமுகப்படுத்தியதன் மூலமாக என்ன செய்கிறாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அவர் வந்து உருவாக்கிய இரட்டை ஆட்சி முறையை ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பை பொது நிர்வாகத்தில் இருந்தும் சரிங்களா நீதித்துறையிலிருந்தும் பிரிக்கிறாரு. சரிங்களா? வரி வசூலிக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்பு வரைக்கும் பொது நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, நீதித்துறையிலையும் இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை காரன் வாலிஸ் என்ன செய்கிறாரு, வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பு கலெக்டர்களை என்ன பண்ணுறாங்க, பொது நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தும் நீதித்துறையில் இருந்தும் பிரிக்கிறாங்க. ஆட்சியர்களை, அதாவது கலெக்டர்ஸ், சரிங்களா, வரி வசூலிக்க மட்டுமே அவங்க செய்கிறாங்க. கலெக்டர்ஸ்னால் என்னது, வரி வசூல் செய்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களை வந்து அந்த கலெக்டர்ஸுக்கெலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கலெக்டர் இருப்பாங்க. அவர் தான் என்னது அதற்கு முன்பு வரைக்கும் நிர்வாகம் செய்வாங்க, வரி வசூலிப்பாங்க, நீதி பரிபாலனும் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ காரன் வாலிஸ் வந்துட்டு இந்த வில்லியம் ஜோன்ஸோட கலந்து ஆலோசித்து அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு, நிர்வாகத்தையும் நீதித்துறையும் இந்த வரி வசூலிக்கக்கூடிய இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு கலெக்டர்ஸ் வந்து இனிமேல் திவானி ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், வரி வசூல் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சால் போதும், நீதி வழங்கக்கூடிய வேலையை வந்து அவங்கள்ட்ட இருந்து தனியாக எடுத்துடுறார். சரிங்களா? தனியாக எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, குற்றவியல் உரிமையல் நீதிமன்றங்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டது. காரன் வாலிஸ் அவர்கள் காலத்தில் தான் வந்து என்னது குற்றவியல் மற்றும் உரிமையல் நீதிமன்றங்களை சீரமைக்கிறாங்க. நீதித்துறையினுடைய உச்சங்களாக 2 நீதிமன்றங்கள் வந்து திகழ்ந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி அமைப்புகள் சதர் திவானி அதாலத். சரிங்களா? சதர் திவானி அதாலத், சதர் நிஜாமத் அதாலத், இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையினுடைய உச்சங்களாக திகழ்ந்த நீதி அமைப்புகள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் மற்றும் குடிமையல் நீதியில் உச்சபட்ச முறையீட்டு நீதிமன்றங்களான இந்த ரெண்டுமே, சரிங்களா, இந்த சதர் திவானி அதாலத்தும் சதர் நிஜாமத் அதாலத், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் மற்றும் குடிமையியல் நீதியில் உச்சபட்ச முறையீட்டு நீதிமன்றங்களாக இருந்தது. இந்த 2 நீதிமன்றங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவில் அமைஞ்சிருந்துச்சு. சரிங்களா? எங்கே கல்கத்தாவில் அமைக்கப்பட்டு யாருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த நீதிமன்றங்கள் செயல்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் அவர் உள்ளிட்ட குழுவினரால் வந்து இந்த 2 உச்சபட்ச நீதி அமைப்புகளும் செயல்பட்டது, வழிநடத்தப்பட்டது. சரிங்களா? அந்த 2 உச்சபட்ச நீதி அமைப்புகளுக்கு கீழே 4 பிராந்திய முறையீட்டு நீதிமன்றங்கள் வந்து எங்கெங்கே உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, தக்கானம், முர்ஷிதாபாத், பாட்னா, இந்த 4 இடங்கள்லையும் அந்த சதர் திவானி அதாலத், சதர் நிஜாமத் அதாலத் கீழே இருக்கக்கூடிய பிராந்திய முறையீட்டு நீதிமன்றங்கள் வந்து என்னது அமைக்கப்பட்டது. இந்த நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த பிராந்திய முறையீட்டு 4 நீதிமன்றங்கள், இந்த நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஐரோப்பிய நீதிபதிகளும் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஓர் இந்திய வல்லுநரும் நியமிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்போ பிராந்திய நீதிமன்றங்களுக்கு ஒரு ஐரோப்பிய நீதிபதியும் 3 ஐரோப்பிய நீதிபதிகளும் அவங்களுக்கு மொழிபெயர்ப்பு உதவி இந்த விஷயங்கள் இருக்குங்களா, இதுக்காக ஒரு இந்திய வல்லுநரும் என்ன செய்கிறாங்க, நியமனம் செய்கிறாங்க. இந்த பிராந்திய 4 நீதிமன்றங்களுக்குல இந்த நீதிமன்றங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐரோப்பிய நீதிபதியையும் அவருக்கு துணையாக சில இந்தியர்களையும் உள்ளடக்கிய மாவட்ட மற்றும் நகர நீதிமன்றங்கள் வந்து இயங்குது. இதுதான் வந்து காரன் வாலிஸ் பிரபுவர்கள் அந்த நீதித்துறையில் செய்த சீர்திருத்தங்கள். சரிங்களா? எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 உச்சபட்ச நீதி அமைப்புகளை கல்கத்தாவில் கொண்டு வராங்க. அதற்கு கீழே 4 பிராந்திய நீதிமன்றங்கள் கொண்டு வராங்க. அந்த 4 பிராந்திய நீதிமன்றங்களில் 3 ஐரோப்பிய நீதிபதிகள், ஒரு இந்திய வல்லுநர் இருப்பார். அந்த 4 பிராந்திய நீதிமன்றங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியும், சரிங்களா, ஒரு ஐரோப்பிய நீதிபதியும் சில இந்திய அதிகாரிகளையும் கொண்ட மாவட்ட மற்றும் நகரங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களானது அமைக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருநகரில், சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெருநகரத்திலும் ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அந்த நீதிமன்றத்தின் கீழே இந்திய நீதிபதிகளை கொண்ட முன்சீப் நீதிமன்றங்கள் அப்படிங்கிற நீதிமன்றங்கள் வந்து இயங்குது. சரிங்களா, முன்சீப் நீதிமன்றங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் வழக்குகளில் இஸ்லாமிய சட்டங்கள் வந்து பின்பற்றப்பட்டது. சிவில் வழக்குகளில் இஸ்லாமிய சட்டங்கள் பின்பற்றப்பட்டது. குற்றவியல் வழக்குகளில் அந்த தொடர்புடையவர் யாரோ, அந்த வழக்கில் தொடர்புடையவங்க யாரோ அவர்களுடைய சமய பின்னணியை பொறுத்து இந்து சட்டமோ அல்லது இஸ்லாமிய சட்டமோ பின்பற்றப்பட்டது. சரிங்களா. அடுத்து காரன்வாலிஸ் அவர்களுடைய தலையாய பங்களிப்பு, சரிங்களா, காரன்வாலிஸ் அவர்களுடைய தலையாய பங்களிப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடிமை பணிகளுடைய சீர்திருத்தம். சரிங்களா. காரன்வாலிஸ் அவர்களுடைய தலையாய பங்களிப்பானது குடிமை பணிகளுடைய சீர்திருத்தம் தான். காரன்வாலிஸ் என்ன செய்கிறாருன்னா திறமை வாய்ந்தவர்களையும் நேர்மையானவர்களையும் பணியமர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாரு. கம்பெனி அதிகாரிகளுக்கு கம்மியான சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்கள வந்து சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய நிலை வந்து அதற்கு காரன்வாலிஸ்க்கு முன்பு இருந்துச்சு. அந்த நிலையை அவர் என்ன செய்கிறாரு, கம்பெனியுடைய அதிகாரிகள் வந்து சொந்தமாக தனியாக வியாபாரம் செய்யக்கூடிய அந்த அனுமதியை, பழைய நடைமுறையை என்ன பண்ணுறாரு, காரன்வாலிஸ் நீக்கிறாரு. திறமையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து கம்பெனியில் இருக்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கு பணியை வழங்கினாலும் காரன்வாலிஸ் என்ன நினைக்கிறாரு, இந்தியர்களுக்கு வந்து பணியாற்றக்கூடிய தகுதியற்றவர்கள், இந்தியர்கள் வந்து பணியாற்றக்கூடிய தகுதியற்றவர்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதன் காரணமாக காரன்வாலிஸ் வந்து ஐரோப்பியர்களை மட்டும்தான் பணியில் அமர்த்துறாரு. இந்தியர்களை வந்து என்ன பண்ணுறாரு, பணிக்கு அமர்த்த மறுத்து விட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் காரன்வாலிஸ் பிரபலர்கள் செய்த சீர்திருத்தங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டமும் தானாக்களாக பிரிக்கப்பட்டது. தானாக்காரன் படம் வந்துச்சு இல்லையா, தானா அப்படின்னா காவல் மாவட்டம். சரிங்களா. தானாக்கள்னால் என்னது, காவல் வட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தானாக்களாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு தானாவும் இந்தியர் ஒருவரால் வகிக்கப்பட்ட தாரோகா அப்படிங்கிற ஒரு பதவி. சரிங்களா. அந்த ஒவ்வொரு தானாவிலையும் ஒவ்வொரு தாரோகா இருப்பார். அந்த தாரோகா யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்தியர். அந்த பதவியின் கீழே கொண்டு வராங்க. அடுத்து காரன்வாலிஸினுடைய காவல்துறை நிர்வாக முறை பின்னாடி மேலும் என்ன பண்ணுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, மெருகேற்றுறாங்க. நீதி அதிகாரத்திற்கும் வருவாய் அதிகாரத்திற்கும் இடையேயான திடமான பிரிவு வந்து கைவிடப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்தார் இல்லையா, நீதி அதிகாரத்திற்கும் வருவாயும் வந்து நீதி அதிகார நிர்வாகத்திலிருந்து வருவாய் செய்கிறவங்களை பிரித்தார் இல்லையா, அந்த பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பிரிவு இந்த தானாக்கள் உருவாக்கப்பட்ட பிறகு கைவிடப்படுது. ஒவ்வொரு மாவட்டங்களையும். அதற்கப்புறம் அந்தந்த ஆட்சியரே நிதி வழங்குவராகவும் செயலாற்ற தொடங்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பண்படுத்திய காரன்வாலிஸ் கம்பெனி ஊழியனுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து செய்யலை. சரிங்களா. காரன்வாலிஸ் என்ன செய்கிறாரு, குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் செய்கிறாரு. ஆனால் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் காரன்வாலிஸுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அக்கறையானது இல்லை. ஆனால் காரன்வாலிஸை அடுத்து வந்த வெல்லஸ்லி பிரபு என்ன செய்கிறாரு, அந்த கம்பெனி ஊழியருடைய கல்வி மற்றும் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் தர்றாரு. இங்கிலாந்தின் தாராளவாத கல்வி முறையோடு இந்தியர்களுடைய மொழி, சட்டங்கள், பழக்கவழக்கங்கள் போன்றவற்றை குடிமை பணியாளர்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறா, துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்த வெல்லஸ்லி நினைக்கிறார். சரிங்களா. ஆனால் காரன்வாலிஸு கம்பெனியுடைய ஊழியர்கள் வந்து அவருடைய கல்வியை மேம்படுத்துறதுல போதிய அளவிலான அக்கறை வந்து அவர் செய்யலை. அவருக்கு அடுத்து வந்த வெல்லஸ்லி பிரபு தான் இந்த வேலையை செய்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த என்ன நினைக்கிறாருன்னா இங்கிலாந்தினுடைய தாராளவாத கல்வி முறையும் இந்தியருடைய மொழி, சட்டம், பழக்க வழக்கம் இது எல்லாத்தையுமே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நோக்கத்தோடு அவர் என்ன செய்கிறாரு, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் 1800 ஒரு கல்லூரியை வந்து துவங்குறாங்க. கம்பெனியினுடைய குடிமை பணியாளர்களுக்கு இங்கே வந்து இந்த கல்லூரியில், கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கல்லூரியில் 3 வருட கால பயிற்சியானது வழங்கப்பட்டது. யாருக்கு, கம்பெனியினுடைய
குடிமை பணியாளருக்கு ICS பாஸ் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்கிறாங்க, செயின்ட் வில்லியம் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் வந்து என்னது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய காலேஜில் 3 வருஷம் ட்ரைனிங் தர்றாங்க. பல ஐரோப்பிய பேராசிரியர்களும் 80 இந்திய பண்டிதர்களும் இந்த கல்லூரியில் வேலை செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து என்னது பின்னால் வங்காள கிழக்கிந்திய பள்ளியாக உருவெடுக்குது. சரிங்களா, 1800 வெல்லஸ்லி பிரபு அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் துவங்கப்பட்ட கல்லூரி பின்னால் வங்காள கிழக்கிந்திய பள்ளியாக உருவெடுக்குது. சரிங்களா, அடுத்த கிழக்கிந்திய கல்லூரி 1806 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் துவங்கப்படுது. சரிங்களா, கிழக்கிந்திய கல்லூரி வந்து 1806 இங்கிலாந்தில் துவங்கப்பட்டது. வில்லியம் கோட்டை கல்லூரியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டையிலையும் 1812 திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டான 1812 சென்னையில் உருவாக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ். சரிங்களா, எல்லிஸ் தான் என்ன பண்ணுறாரு, தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை சென்னையில் உருவாக்குறாங்க. இந்த எல்லிஸ் உருவாக்கிய கல்லூரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய மொழிகள் வந்து சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லாதது, சுதந்திரமான தனிமொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்ற கருத்தாக்கம் முதலாக உருவாக்கப்பட்டது சென்னை கல்லூரியில் தான். சரிங்களா, இதோட அடுத்து வந்து நம்ம கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? மௌல்வி ஒருவரின் துணையோடு வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு, வாரன் ஹேஸ்டிங் பிரபு ஒரு மதராசாவை உருவாக்குறதா வந்து பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டாகும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து வாரன் ஹேஸ்டிங் தான் வருவார். 1773 பட்டய சட்டம் வரும் இல்லையா, அப்போ யார் கவர்னராக இருப்பார், வாரன் ஹேஸ்டிங்கு. வாரன் ஹேஸ்டிங்க்கு அப்புறம் காரன் வாலிஸ் வருவாங்க. காரன் வாலிஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி வருவார். சரிங்களா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கவர்னர்கள் வருவாங்க. சரிங்களா, முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த வாரன் ஹேஸ்டிங் தான் என்ன பண்ணுறாரு, மௌல்வி அப்படின்னா ஒரு இஸ்லாமிய கல்வியாளர், இஸ்லாமிய இறையாளர், அவருடைய துணையுடன் வந்து என்ன பண்ணுறாரு வாரன் ஹேஸ்டிங்கு ஒரு மதராசாவை மதராசா அப்படின்னா இஸ்லாமிய கல்விக்கூடம் நமக்கு தெரியும், அந்த மதராசாவை உருவாக்குறாங்க. நம்முடைய 3ஆம் நம்ம பாமினி சுல்தான்களில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, அதிலெல்லாம் வந்து மதராசா உருவாக்கியிருப்பாங்க, 3000 நூலகத்தை உருவாக்கியிருப்பாங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த மதராசாவில் வந்து பார்த்திங்கன்னா 40 மாணவர்களோட வந்து துவங்கப்பட்டதான் வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் தொடங்கிய மதராசா. அதுதான் வந்து என்னது பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டாகவும் கருதப்படுது. அவர்களுக்கு உதவித்தொகையும் என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு வாரன் ஹேஸ்டிங் செஞ்சதை போல் ஒரு சேவையை இந்துக்களுக்கும் மேற்கொள்ள அவருக்கு பின்னாடி பொறுப்பேற்று கொண்ட ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்க, தயாராக இருந்தாங்க. காரன் வாலிஸ் என்ன செய்கிறார், அவருக்கு பின்னாடி வந்த காரன் வாலிஸு வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை 1791 நிறுவுறாரு. சரிங்களா, காரன் வாலிஸ் என்ன செய்கிறாரு, வாரணாசியில் ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜை 1791 ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் வந்த 20 ஆண்டுகளில் பெரிய அளவிலான கல்வி குறித்த நடவடிக்கைகள் வந்து எதையுமே பின்னாடி வந்த ஆளுநர்கள் வந்து மேற்கொள்ளாமல் தான் இருந்திருப்பாங்க. கம்பெனியுடைய நலம் கருதி இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சியை மேற்கொள்வது விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி நினைத்து தான் வந்து கம்பெனி இந்த 20 ஆண்டுகள் வந்து செயல்பட்டு வந்தாங்க. அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1813 பட்டய சட்டம் வருது. அந்த பட்டய சட்டத்தில் இந்தியர்களுடைய கல்வியை வந்து இந்தியர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய பொறுப்பு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு இருக்குது. அதற்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்த பட்டய சட்டத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா, அதற்கப்புறம் 10 வருஷம் கழித்து 1823 தாமஸ் மன்ரோ சென்னையில் வந்து கவர்னராக இருக்கும் பொழுது கல்வி வந்து இப்போதைக்கு கல்வி தரது எதிர்காலத்துக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி வாதாடுவார். அதன் காரணமாக கல்விக்காக பொதுக்குழு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குவாங்க. அப்புறம் அதனைத் தொடர்ந்து 1835 மெக்காலே கல்வி குறித்த குறிப்புகள் வெளியாகும். அதனைத் தொடர்ந்து இந்திய கல்வியினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சார்லஸ் வுட் அறிக்கை வந்து வெளியிடும். 1854 சார்லஸ் வுட் அறிக்கையானது வெளியிடும். இதுதான் வந்து ஆங்கிலேய காலத்தில் இருந்த இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சியோடைய ஹிஸ்ட்ரியன்னு. சரிங்களா, இந்த மெக்காலே கல்வி குறிப்பு 1813 ஆண்டு பட்டயச்சட்டத்தில் 1 லட்ச ரூபா ஒதுக்குனது, 23 வந்து கல்விக்கான பொதுக்குழு உருவாக்குனது, இந்த விஷயங்கள் தான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது மறக்காமல் இருந்தாலே போதும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, 1813 ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டயச்சட்டத்தில் தெளிவான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் ஹேஸ்டிங் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற பின்பு கிறிஸ்தவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக
தாய்மொழி கல்வி சரிங்களா, தாய்மொழி கல்வியினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார். கல்கத்தாவில் 1817ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னா, ஆங்கில மொழியும் மேற்கத்திய அறிவியலையும் ஆதரித்த இந்தியர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக துவங்கப்பட்ட இந்து கல்லூரிக்கு அவரே புரவலராகிறார் சரிங்களா. யார்? வாரன் ஹேஸ்டிங் சரிங்களா. ஹேஸ்டிங்ஸே என்ன பண்ணுறாங்க, புரவலராகிறார். எப்போ? 1717 கல்கத்தாவில் ஆங்கிலேய மொழியையும் மேற்கத்திய அறிவியலும் வேணும்னு சொல்லி இந்தியர்கள் கேட்பாங்க. அவங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அங்கே துவங்கப்பட்ட இந்து கல்லூரிக்கு அவர் தான் வந்து புரவலர்னா என்னது, அதற்கான உதவிகளை செஞ்சுருப்பார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் டஃப் இவர் வந்து ஒரு சமய போதகர் சரிங்களா. இவர் போன்ற சமய பணியாளர்களும் கல்வியை வளர்த்திருக்கக்கூடிய தூண்டுகோலாக இருந்தாங்க. ஹேஸ்டிங்ஸ் வந்து அவருடைய தாராள பார்வையும் அதன் விளைவாக 1799 பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதும் இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சியில் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளாக இருந்துச்சு. இந்த சூழலில் தான் 1818ஆம் ஆண்டு வங்காளத்தினுடைய வாராந்திர இதழான சமாச்சார் தர்பன் அப்படிங்கிற ஒரு இதழானது துவங்கப்பட்டது சரிங்களா. ஓகே, இப்போ வங்காளத்தினுடைய வார இதழான சமாச்சார் தர்பன் எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க? 1818 தொடங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களுடைய வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் 1833ஆம் ஆண்டினுடைய பட்டய சட்டம் வந்து எனது வலியுறுத்துறது. இந்த பட்டய சட்டத்தில் தான் வங்காளத்தினுடைய ஆளுநர் வந்து இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக பதவி உயர்த்தப்படுவாங்க. அப்படி பதவி உயர்த்தப்பட்ட ஆளுநர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு சரிங்களா. ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிங் சமூக சீர்திருத்தத்தினுடைய பொருட்டு என்ன செய்கிறாரு, தக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம், அந்த கொள்ளை கூட்டத்தை அவங்க வந்து சடங்கு முறையாக கொள்ளையடிப்பதையும் கொலை செய்கிறதையும் வழக்கமாக வச்சுருந்தவங்க, அவர்களை அழிக்கவும், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சதி முறையை ஒழிக்கவும் கல்வி மேம்பாட்டுக்காக பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்க முயற்சிகளை செய்கிறார். அதற்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இந்தியர்களுடைய சமய விஷயங்களை தலையிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் இவர் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் என்ன சொல்கிறாரு, சதி அதெல்லாம் கொண்ட சமய விஷயங்கள் தொடர்பானதான், அதுக்குள்ளெல்லாம் உள்ளே புந்து சதியெல்லாம் ஒழித்து சட்டம் இயற்றுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1835 வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா மருத்துவக் கல்லூரி சரிங்களா. கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியை 1835 வில்லியம் பெண்டிங் பிரபு துவங்குறார். இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் அவர்களுடைய படிப்பை முடிக்கும் பொருட்டு ஃபைனல் இயர் கோர்ஸை வந்து 1844ஆம் ஆண்டு லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க சரிங்களா. 35 துவங்கப்பட்ட கல்லூரியில் படித்த மாணவர்கள் அவருடைய படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக 10 வருஷம் கழிச்சு 9 வருஷம் கழித்து 1844ஆவது வருஷம் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1845 பம்பாயில் கிராண்ட் சரிங்களா, பம்பாயில் கிராண்ட் அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரி வந்து நிறுவப்பட்டது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாம்சன் பொறியியல் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி ரூர்க்கியில் 1847ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் 1849ஆம் ஆண்டு பெண்களுக்கான பள்ளி வந்து துவங்கப்பட்டது சரிங்களா. அதற்கு முன்னாடியே ஜோதிபா புலே அவர்கள் 1848 பூனாவில் பெண்களுக்கான பள்ளியை துவங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 1849 பிரிட்டன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கான பள்ளியை கல்கத்தாவில் துவங்கியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பட்டய சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பட்டய சட்டம் வந்து முதலாக இயற்றப்பட்டது நம்ம முதல் பாகத்தில் பார்த்தது போலயே நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அது படிக்கும் பொழுது வரலாறு தொடர்பான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பட்டய சட்டம் தான் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஊழியர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற செல்வங்களெல்லாம் நல்லா கொள்ளையடித்து நல்லா கொளுத்து போயிட்டு ஊழல் மலிந்தவர்களாக இருக்காங்க, அதனால் அவர்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1773 வாரன் ஹேஸ்டிங் பிரபு அவர்கள் வங்காளத்தினுடைய ஆளுநராக இருக்கும் பொழுது இந்த பட்டய சட்டத்தை இயற்றுவாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் பட்டய சட்டமானது இயற்றப்படும். கிட்டத்தட்ட 1773, 1793, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1813, 1833, அடுத்து
1853. ஸோ இந்த 5 முறை வந்து பட்டய சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும். 5 முறை பட்டய சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும். 1853ஆம் ஆண்டுடைய பட்டய சட்டம் தான் இறுதியான பட்டய சட்டம். அதற்கப்புறம் இந்த 53 பட்டய சட்டத்தின் போது தான் நம்முடைய சென்னை வாசிகள் சங்கம் என்ன பண்ணுவாங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து அகற்றப்படணும், அந்த சட்டத்துக்கு முன்னாடியே போயிட்டு மனு கொடுப்பாங்க. ஆனாலும் அதை பிரிட்டன் கவர்மெண்ட் பரிசீலனை செஞ்சுட்டு பட்டய சட்டம் 53ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை இயற்றி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா வந்து இன்னும் 20 வருஷத்துக்கு நிர்வாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதற்கடையில் அங்கிட்டு ஒரு 4 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், பெருங்கிளர்ச்சி நடக்கும். பெருங்கிளர்ச்சியின் விளைவாக 1858 ஆங்கில பாராளுமன்றமே இந்தியாவிற்கான நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கம்பெனியுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. சார்ட்டர் ஆக்ட், பட்டயம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அதிகாரத்தை மையமாக கொண்டு சகல அதிகாரங்களும் சலுகைகளும் உள்ள ஒரு வணிக நிறுவனத்தையோ பல்கலைக்கழகத்தையோ நகரத்தையோ உருவாக்க வழங்கப்படக்கூடிய ஒரு சட்டம். சரிங்களா? அப்போ பட்டய சட்டங்கிறது என்னது, ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அதிகாரத்தை மையமாக வச்சு அனைத்து விதமான அதிகாரங்களும் சலுகைகளும் இருக்கக்கூடிய ஒரு வணிக நிறுவனத்தையோ ஒரு பல்கலைக்கழகத்தையோ ஒரு நகரத்தையோ உருவாக்க வழங்கப்படக்கூடிய சட்டம் தான் வந்து என்னது, பட்டயம் அப்படின்னு சொல்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி மகாராணி எலிசபெத் நம்முடைய அக்பருக்காலே அவர்களுடைய சமகாலத்தவர். ஏன்னா அக்பர் 1605 தானே இறப்பார். அப்போது மகாராணியாக இருந்த எலிசபெத் அவர்கள் 1600 வழங்கிய இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் தான் துவங்கப்பட்டதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. வாரன் ஹேஸ்டிங் கவர்னர் ஜெனரலாக 1773ஆம் ஆண்டு பதவியேற்றது முதல் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பட்டய சட்டம் வந்து புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் முடியாட்சியினுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழ் இந்தியா வருவதற்கு முன்பு வழங்கப்பட்ட 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம் தான் வந்து என்னது, கடைசியான பட்டய சட்டம். சரிங்களா? அப்படி வழங்கப்பட்ட 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் தான் எனது இந்தியாவினுடைய ஆளுநர், வங்காளத்தினுடைய ஆளுநர் இந்தியாவிற்கான தலைமை ஆளுநராக பதவி உயர்த்தப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போகலாமா? அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கல்வி வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய மெக்காலே அவர்கள் பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? மெக்காலே இந்திய இலக்கியம், தத்துவம், மருத்துவம் இவற்றில் எதுலேயுமே மெக்காலே வந்து என்னது நல்லதையே பார்க்கலையாம். சரிங்களா? 1835ஆவது வருஷம் அவர் வந்து அவர் வெளியிட்டார்ல இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அந்த குறிப்பில் மெக்காலே இப்படி எழுதியிருக்கார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அரபு மொழியும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது, ஆனால் அரபு சமஸ்கிருத மொழிகளில் சிறப்பானவையாக கருதப்படக்கூடிய நூல்களின் மொழியாக்கங்களை நான் படிச்சிருக்கேன். என்னுடைய நாட்டிலும் இங்கே இந்தியாவிலும் கிழக்கிந்திய மொழிகளில் புலமை பெற்ற மனிதர்கள்கிட்ட வந்து நான் உறவாடி இருக்கேன். நல்லதோர் ஐரோப்பிய நூலகத்தில் உள்ள ஓர் அலமாரியில் இருக்கும் நூல்கள் அரேபியாவிலும் இந்தியாவிலும் உள்ள அனைத்து இலக்கிய நூலுக்கும் சமம் அப்படிங்கிறத அவர்களில் ஒருத்தர் கூட என்ன பண்ணுறாங்க, மறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நூலகத்தில் இருக்கக்கூடிய அலமாரியில் இருக்கக்கூடிய நூல்கள் அரேபியாவிலும் இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கிய நூலுக்கும் சமம் அப்படிங்கிறத அவங்க யாருமே வந்து என்னது மறுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரேபியாவிலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய நல்ல இலக்கிய நூல்கள் அதை போன்ற நூல்கள் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நூலகத்துலேயுமே வந்து என்னது இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நமக்கும் யாரை சொல்கிறாரு, ஆங்கிலேயர் சொல்கிறார், அவங்களுக்கும் நாம் ஆள்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கும் இடையே உரைபெயர்ப்பாளராக ஒரு வர்க்கத்தை உருவாக்க நாம் முடிந்ததை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு வேலை செய்கிறதுக்காக நம்ம யாரை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கோமோ அவங்களுக்கு நமக்கு இடையில் ஒரு பிரிட்ஜாக ஒரு பாலமாக இருக்கிறதுக்காக ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்காக ஒரு வர்க்கத்தை நம்ம உருவாக்கணும். அதன் காரணமாக நம்ம அவங்களுக்கு கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். எதன் அடிப்படையில் எப்படி அவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இரத்தத்திலும் நிறத்திலும் அவர்கள் இந்தியர்கள், ஆனால் அவருடைய சுவையில், கருத்தில், சிந்தனையில், அதாவது தார்மீகத்தில், அறிவில் இது எல்லாத்துலேயுமே என்னது ஒரு ஆங்கிலேயராக இருக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை உருவாக்கணும். அவன் பிறப்பாலையும் ரத்தத்துலேயும் நிறத்துலேயும் தான் வந்து ஒரு இந்தியனாக இருக்கணும். ஆனால் அவனுடைய சிந்தனைகள், கருத்து, அவனுடைய டேஸ்ட்டு எல்லாமே வந்து என்னது ஒரு பிரிட்டிஷ்காரனை போல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வர்க்கத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவருடைய கல்வி குறித்த குறிப்பில் மெக்காலே அவர்கள் குறிப்பிடார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பிராந்திய மொழிகள் சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளை சீர்திருத்தி மேற்கத்திய சொற்பட்டியலிலிருந்து அறிவியல் தொடர்பான சொற்களை சேர்த்து செழுமைப்படுத்தி அனைத்து மக்களுக்கும் எந்த வழியில் அறிவை கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வழியில் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பை அந்த வர்க்கத்தினட்டே நம்ம விட்டுடலாம். நம்ம நமக்கு உரைபெயர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய சுவையிலையும் கருத்தையும் அறிவியல் சிந்தனையிலையும் பிரிட்டிஷ்காரனை போல் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை உருவாக்குவோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வர்க்கம் தான் என்னது பிராந்திய மொழிகளை சீர்திருத்தி மேற்கத்திய சொற்பட்டியலேருந்து இங்கே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் இல்லையா கலை சொற்கள், அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய சொற்கள்லேருந்து அறிவியல் தொடர்பான சொற்களை எடுத்து அதை எல்லாத்தையும் செழுமைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எப்படியெல்லாம், அதாவது இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஒரு வர்க்கத்துக்கு நம்ம கல்வியை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க இந்தியாவில் அடுத்தடுத்த பகுதியில் கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மக்களுக்கு இந்த கல்வியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரிங்களா. அந்த பொறுப்பை நம்ம இப்போ படிக்க வைக்கக்கூடிய அந்த வர்க்கத்துக்கு தான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மெக்காலே அவருடைய இந்திய கல்வி குறித்த குறிப்புகளில் குறிப்பிடார். அடுத்து பார்த்திங்கன்னா மெக்காலா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெக்காலா ஒரு சட்ட உறுப்பினராக 1835ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வர்றார் சரிங்களா. அவர் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக, இந்திய கல்வி குழுமத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு உள்நாட்டு கல்வி மீது பெருசாக மதிப்பில்லை, அதாவது இந்தியாவினுடைய உள்நாட்டு கல்வி மீது மெக்காலே அவர்களுக்கு பெருசாக மதிப்பு இருக்கலை. மெக்காலே ஆங்கில வழி கல்வியை ஆதரித்து பரிந்துரைப்பார். ஏன்னா அந்த கல்வி குறித்த அந்த கல்வி குழுமத்தில் பார்த்திங்கன்னா 2 குரூப் இருப்பாங்க. ஒன்று ஆங்கில மரபு குழு, அப்புறம் இன்னொன்று கீழே தேசிய குழு அப்படின்வாங்க. மெக்காலே என்ன பண்ணுவார், இந்த ஆங்கில மரபுக்குழுடைய பேச்சை தான் கேட்பார். ஏன்னா ஆங்கில மரபுக்குழு கல்வியை ஆங்கில வழியில் கொடுக்கலாம் அப்படின்வாங்க. இங்கே இருக்கக்கூடிய கீழே தேசிய குழு என்ன சொல்லுவாங்க, பிராந்திய மொழிகளில் கல்வி இந்தியர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்படி அவர் ஆங்கில வழியில் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரிப்பார். அதனால் அரசு என்ன செய்கிறாங்க, ஆங்கில மொழியை பயிற்சி மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் ஏற்றுக்கொண்டது சரிங்களா. அரசு என்ன செய்கிறாங்க, ஆங்கில மொழியை பயிற்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் ஏற்றுக்கிறாங்க. அதற்கடுத்து டல்ஹௌசியுமே என்ன செய்யிருக்காரு, இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சியில் கொஞ்சம் அக்கறை காட்டியிருக்காரு சரிங்களா. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வடகிழக்கு மாகாணத்தினுடைய துணை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் தாமஸ் சரிங்களா. வடகிழக்கு மாகாணத்தினுடைய துணை ஆளுநராக இருந்தவர் ஜேம்ஸ் தாமஸ். அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி முறை சரிங்களா. தாய்மொழி கல்வி முறை, அந்த கல்வி முறைக்கு ஆதரவாக இருந்தவர் தான் டல்ஹௌசி சரிங்களா. அவர் செஞ்சதுலேயே ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா அதற்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே ஆங்கில வழியில் கல்வி கொடுக்குன்னு சொல்லும் பொழுது டல்ஹௌசி தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஜேம்ஸ் தாமஸ் உருவாக்குறாரு பிராந்திய மொழிகள், அந்தந்த மொழிகளில் இந்தியர்களுக்கு அவருடைய தாய்மொழியில் கல்வி கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த தாய்மொழி கல்வி முறைக்கு டல்ஹௌசி என்ன பண்ணுறாரு, ஆதரவு தராரு. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்நிலை பள்ளியையும் கல்லூரி படிப்பையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான வரைவை வழங்குது சரிங்களா. இந்தியர்களுக்கு ஆரம்ப கல்வியில் இருந்து உயர்நிலை பள்ளி சரிங்களா, அதாவது 10th மெட்ரிகுலேஷன் படிப்பு, அதற்கப்புறம் கல்லூரி படிப்பு வரைக்குமான ஒரு ப்ரீஃபான ஒரு டிராஃப்டிங்கை கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து பொதுக்கல்வித்துறை துவங்கப்படுது சரிங்களா. பொதுக்கல்வித்துறை துவங்கப்பட்டு 3 மாகாணங்கள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னை, கல்கத்தா, பம்பாய் போன்ற 3 மாகாணங்களுடைய தலைநகரங்கள்லையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. எப்போ 1857 தான் கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற மெட்ராஸ் மாகாணங்களில் பல்கலைக்கழகங்களானது நிறுவப்பட்டது. 1857 சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. டல்ஹௌசி என்ன பண்ணுறாரு, மெக்காலேவினுடைய கொள்கையை மாற்றி தான் இந்த தாய்மொழியில் கல்வி நிலையங்கள் உருவாகதை ஆதரிச்சிருப்பார் இல்லையா. அப்படி ஆதரித்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா, சாதிய சமய பாகுபாடு பார்க்காம தனியாருடைய கல்வி சேவையை ஆதரிக்கக்கூடிய விதமாக தனியார்கள் இந்த கல்வி சேவையில் ஈடுபடுறதுக்கு தனியாருக்கு மானியம் வழங்கியிருப்பார். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம 1857 பார்த்திங்கன்னா 57 நம்முடைய ஜோதிபா பூலே அவர்களுக்கு தனியார் கல்வி தர்றாங்க அப்படின்னு சொல்லி நிலங்களை உதவியாக பள்ளி நடத்துறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் அந்த தகவல் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. இப்போ டல்ஹௌசி வாரிசு இழப்பு கொண்டு வந்தது இந்தியாவுக்கு ஒரு டிராபேக் தான். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கல்வி வரலாற்றில் அவர் ஒரு முக்கியமான விஷயம் இந்தியர்கள் செஞ்சுருக்காரு. ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த ஆங்கில வழி கல்விங்கிற சிஸ்டத்தை மாற்றிட்டு பிராந்திய மொழியில் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு.
அதே போல் அவர் கொண்டு வந்த அந்த சிஸ்டத்தின் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாகாணங்கள்லேயும் பல்கலைக்கழகங்கள் வந்து அதற்கப்புறம் சார்லஸ் வுட் அறிக்கை வருது. அதை பின்பற்றி என்ன செய்கிறாங்கன்னா பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படுது. அதற்கு தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா தனியாருமே உடைய கல்வி சேவை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தனியார் கல்வி சேவை செய்கிறவங்களுக்கு நிலங்களை மானியங்களாகவும் வழங்குறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து இதோடு வந்து நமக்கு ஆங்கிலேயருடைய கல்வி குறித்த செயல்பாடுகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாதுகாப்பு முயற்சி. இந்திய மக்களில் ஆங்கிலேயர்கள் எப்படி பாதுகாப்பு முயற்சி நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 விஷயம். ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், பிண்டாரிகள், அதாவது சங்க முறையில் கொள்ளையடிக்கக்கூடிய பிண்டாரிகள், அதுக்கப்புறம் தக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கொள்ளை கூட்டம் இருப்பாங்க. அந்த 2 கொள்ளை கூட்டங்களையுமே அடக்கி மக்களை வந்து ஒரு சேஃப்டியான லைஃப் ஜோனுக்கு கொண்டு வந்ததில் ஆங்கிலேயர் செஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிண்டாரி போர். இந்த பிண்டாரி போர் யாருடைய காலத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் தான் பிண்டாரிகள் மீது போர் பிரகடனம் செஞ்சுருப்பார். பிண்டாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டத்தில் 2 குரூப் இருப்பாங்க. ஒன்று வந்து இந்துக்கள், அப்புறம் இஸ்லாமியர்கள் அப்படின்ற 2 குரூப்பு இருந்திருப்பாங்க. துணைப்படை திட்டத்தினால் இவர்கள்லாம் யார், எப்படி இவருடைய எண்ணிக்கை பெருகுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். வெள்ளேஸ்வரியினுடைய துணைப்படை திட்டத்தின் காரணமாக அந்தந்த அரசர்கள் வந்து அவருடைய படைகளை கலைச்சிருப்பாங்க. அதனால் வேலையில் இருந்த படை வீரர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, செய்கிற வேலை தெரியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டு போகிற வரவங்களை பூரா வழிநடை வியாபாரிகள், வழிநடையாக போகிறவங்க எல்லாத்தையும் கொள்ளையடித்து அவருடைய செல்வங்களை பறித்து கொள்ளக்கூடிய செயல்களை ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ துணைப்படை திட்டத்தின் காரணமாக தான் பிண்டாரிகளுடைய எண்ணிக்கையே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்படி துணைப்படை திட்டத்தால் வேலை இருந்த பல வீரர்கள் இந்த கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்து கவலை அளிக்கக்கூடிய வகையில் பெறுகிறாங்க. பிரிட்டிஷ் அரசு என்ன செய்கிறாங்க, இந்த பிண்டாரிகள் மீது போர் பிரகடனம் செய்கிறாங்க. ஆனால் அந்த போர் பிரகடனம் மராத்தியருக்கு எதிரான போராக மாறுது. பிண்டாரிகள் மீது பிரிட்டிஷ் அரசு செய்த போர் பிரகடனமானது மராத்தியருக்கு எதிரான ஒரு போராக மாறுது. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நடந்திருக்கு. அதாவது 1811 1818 வரைக்கும் இந்த போர் நடைபெற்றாலும் மொத்த இந்தியாவையுமே இறுதியில் பிரிட்டிஷோடைய வசத்தில் இந்த போரானது கொண்டு வந்து சேர்த்துருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து தக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, இவங்களும் ஒரு கொள்ளை கூட்டம் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தில்லிக்கு ஆக்ராவுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொள்ளையடிச்சிட்டு இருந்த கூட்டம். தில்லி ஆக்ரா இந்த பகுதியில் கொள்ளையடிச்சிட்டு இருந்த ஒரு கூட்டம் தான் தக்கர்கள். இந்த கூட்டத்தினர் வந்து அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைப்பை வந்து உறுதிமொழி ஏற்பாங்க. சரிங்களா? உறுதிமொழி ஏற்பதன் மூலமாகவும் சில சடங்கு ஆச்சாரங்களை பின்பற்றுவதன் மூலமாகவும் பலப்படுத்தி அப்பாவி வழிபோக்கர்களை எதிர்பாராத தருணத்தில் தாக்கி காளியின் பெயரால் கொலை செய்து வந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? காளி தெய்வத்தின் பெயரால் கொலை செஞ்சுட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம தீரன் அத்தியாயம் 1 இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு சாமி முன்னாடி உட்காந்து அவங்க சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க. மழை பெய்யும், உடனே நல்ல சவனை வந்துருச்சு, இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை இருக்குன்னு கிளம்புவாங்களே, அதுபோல் என்ன செய்வாங்க, அவங்க உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு சடங்குகளை செஞ்சுட்டு சாமியோட பெயரால், காளி தெய்வத்தின் பெயரால் வழிபோக்கர்களை கொள்ளையடித்து அவருடைய சொத்துக்களை பறிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தக்கர்களுடைய அச்சுறுத்தலை அடியோடு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன செய்வார், ஒரு திட்டத்தை வகுப்பார். அதன் அடிப்படையில் வில்லியம் ஸ்லீமேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை நியமிக்கிறார். அவரை நியமித்ததன் மூலமாக 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களுடைய குற்றங்கள் வந்து 1831 37 6 வருட காலங்களில் 3000க்கும் மேற்பட்ட தக்கர்கள் வந்து பல்வேறு தக்கர்கள் கைது செய்யப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களுடைய குற்றங்கள் வந்து நிரூபணமாக்கப்பட்டது. அவர்கள் 500 பேர் வந்து அரசு சாட்சிகளாக மாறினாங்க. அந்த தக்கர்களை முன்னிட்டு எழுந்த பிரச்சனைகள் 1860ஆம் ஆண்டு வாக்கில் முடிவுக்கு வந்து. சரிங்களா? பாருங்கள், எப்போ 1833 ஆரம்பித்த பிரச்சனை கிட்டத்தட்ட 30 வருஷம் தொடர்ந்து போயிருக்கு. அடுத்து வில்லியம் பெண்டிங் பிரபுடைய முக்கியமான சாதனையாக பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு. சரிங்களா? விதவைகளை அவர்களது கணவர்களின் சிதையோடு எரிக்கக்கூடிய சதி முறையை ஒழிக்க முடிவெடுத்ததன் மூலம் வில்லியம் பெண்டிங் தன்னுடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு முன்னாடி பதவி வைத்த கவர்னர் ஜெனரல்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுடைய சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட யோசித்தாங்க. ஆனால் பெண்டிங்கு எந்த விதமான தயக்கமே இல்லாமல் சதி ஒழிப்பு சட்டம் 1829 சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் இந்த பழக்கத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வர முயற்சி செஞ்சார். ராஜாராம் மோகன் ராயருடைய பிரச்சாரங்களும் முயற்சியும்
இந்த மனித தன்மையற்ற முறையை ஒழிக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. சரிங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு அவருடைய சட்டத்தின் அடிப்படையில் 1829 வங்காளம் முழுமைக்கும் சதி ஒழிக்கப்பட்டது. அதற்கப்புறம் 1861 விக்டோரியா அறிக்கையில் பிரகடனத்தில் தான் என்ன ஆகும்னா இந்தியா முழுவதுக்குமான சதியானது ஒழிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இரும்பு பாதை தபால் தந்தி முறை எப்படி ஆங்கிலேயர்கள் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி காலத்தில் தான் இந்த ரெண்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. ரயில் பாதை 1853 முதலாக மும்பை டு தானே தான் என்னது போட்டிருப்பாங்க. சரிங்களா? ரயில் பாதை துவங்கப்பட்டது. தந்தி முறை 1854 தொடங்கியிருப்பாங்க. தந்தி முறை வந்தோடனே எனது தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி ரொம்ப ஈஸியாக இருக்கும். தந்தியினுடைய சேவை அதனுடைய தேவை இந்த பெருங்கிளர்ச்சியின் போது தான் அவங்க உணர்வாங்க, ஆங்கிலேயர்கள் உணர்வாங்க. அதே போல் இங்கே கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரலும் பிரிட்டன் அலுவலகத்தில் இருக்கவங்களும் தொடர்பு கொள்வதற்கு மிக வசதியாகவும் இந்த தந்தி சேவை செயல்பட்டது. சரிங்களா? இரும்பு பாதை இந்தியாவில் முதலாக இரும்பு பாதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், ரயில்வே வேணும். சரிங்களா? ரயில்வே வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சது யார் அப்படின்னா ஐரோப்பர் வியாபார சமூகம் தான் வச்சாங்க. ஏன்னா அவங்க பொருட்களை இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் அங்கேருந்து இது உற்பத்தி செஞ்ச பொருட்களை கொண்டு வரதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் ரயில்வே ட்ராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் வெற்றிகரமாக இரும்பு பாதை போக்குவரத்து திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற சந்தேகம் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய இயக்குநர்களுக்கெல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் இரும்பு பாதை போக்குவரத்தின் மூலமாக பொருளாதார சாதகங்கள் ஏற்படும் அப்படின்னு நினச்சி பிரிட்டன் அரசு கம்பெனி அரசு என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் இரும்பு பாதை போக்குவரத்தை தொடங்குறாங்க. டல்ஹௌசி தான் என்னது அதை வாதிட்டு வலியுறுத்துகிறாரு. இதனால் நமக்கு பொருளாதார சாதகங்கள் ஏற்படும், நமக்கு எக்கனாமிக்கலாக நமக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா டல்ஹௌசி பீரியடில் தான் கொண்டு வராங்க. அவர் இருக்கும் பொழுது தான் வியாபார சமூகம் ரயில் பாதை போக்குவரத்து திட்டங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அதை போயிட்டு நாங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஏன்னா இங்கே கவர்னர் தானே இருப்பாங்க. ஸோ லண்டனில் 24 பேர் கொண்ட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இங்கே எந்த விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ டல்ஹௌசி போயிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் மன்றம் இருக்குல்லையா, அந்த இயக்குனர் மன்றம் யோசிக்கிறாங்க, இந்தியாவில் நமக்கு ரயில்வே போடுறதுனால செலவு பண்ணி போகிறதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது டல்ஹௌசி என்ன சொல்கிறாரு, இதன் காரணமாக நமக்கு எக்கனாமிக்கலி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த 1857 பெருங்கிளர்ச்சிக்கு முன்னாடி வெறும் 300 மைல் தூரம் தான் எனது இரும்பு பாதை அமைக்கப்பட்டிருந்துச்சு. பரவாயில்ல, ஆனால் 300 மைல் தூரம் வரைக்கும் அந்த 4 ஆண்டுகள்லேயே கிட்டத்தட்ட இரும்பு பாதைகளை அமைச்சிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் நமக்கு முதல் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை ரயில் நிலையம் தான் சென்னையில் முதலாக. சரிங்களா? சென்னை டு அரக்கோணம் ரயில் நிலையம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தந்தி போக்குவரத்து பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் இடையே தந்தி போக்குவரத்தை உருவாக்க பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் இந்த தந்தி போக்குவரத்து இந்தியாவில் 1854 ஆண்டு தொடங்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே தந்தி போக்குவரத்து வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் 1854 தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் தந்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சியின் பொழுது தான் இந்த தந்தி போக்குவரத்தினுடைய முக்கியத்துவமானது உணரப்பட்டது. 1857 ஆண்டினுடைய பெருங்கிளர்ச்சிக்கு பின்பு அது அதிக முக்கிய தேவை அப்படிங்கிற நிலையை தந்தி போக்குவரத்து எட்டுது. லண்டனுக்கும் கல்கத்தாவுக்கும் இடையே தொடர்பு கொள்வதற்கு பல நாட்கள் இருந்த சூழலில் வெறும் 28 நிமிஷங்கள்லேயே தொடர்பு கொள்ள இந்த தந்தியானது வழிவகை செய்யுது. அடுத்து ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த தூரம் 1869 ஆண்டு, இந்த வருஷம் சொல்கிறாங்க பாருங்கள், ரொம்ப கவனமாக கவனிங்க. ஏன்னா இதுதான் காந்தி பிறந்த வருஷம். 1869 அக்டோபர் 2 போர்பந்தரில் பிறந்திருப்பார் இல்லையா. அப்போ காந்தி அவர்கள் பிறந்த 1869 வருஷம் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கு இடையான தூரம். சரிங்களா? இந்த 1869 வருஷம் தான் சூயஸ் கால்வாய் திறக்கப்படுது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காந்தி பிறந்த வருஷம் தான் சூயஸ் கால்வாயானது திறக்கப்படுது. அந்த சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதால் என்னாதுன்னா தூரமானது கிட்டத்தட்ட 4000 மைல்களாக குறையுது. அதுக்கு முன்னாடி அதிகமான தொலைவாக இருந்தது. 1869 சூயஸ் கால்வாய் திறந்த காரணத்தால் 4000 மைலாக குறையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1870 வருஷம் லண்டன் இந்திய அலுவலகத்தில் அரசு செயலருடன் பிரிட்டிஷ் அரசு திறன் கொண்ட தொடர்பு வைக்க முடிந்திருந்தது. சரிங்களா? அதாவது 58க்கு அப்புறம் இந்தியாவிற்கான ஒரு அரசு செயலர் நியமிக்கப்பட்டார் இல்லையா. அப்போ அந்த லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கான அரசு செயலருடன் பிரிட்டிஷ் அரசு திறன் கொண்ட தொடர்பு வைக்கிறதுக்கு முடிஞ்சிச்சு. எப்போது 1870களில்.
சரிங்களா. அதற்குள்ளேயே இந்த விஷயங்களை செஞ்சுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கர்சன் பிரபு நீங்களாக மற்ற கவர்னர் ஜெனரல் வந்திருப்பாங்க இல்லையா, முதல் கவர்னர் ஜெனரலான கர்சன் பிரபு, மன்னிக்கணும், முதல் வைஸ்ராயாக இருந்த கர்சன், அவரை தவிர அவரை அடுத்து வந்த மற்ற கவர்னர் ஜெனரல் எல்லாருமே கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமைச் செயலகமாக இருந்த ஒயிட் ஹால், கடந்த முறை நம்ம கலைச்சொற்கள் தமிழில் கேட்டாங்க இல்லையா, ஒயிட் ஹால் பிரிட்டன் அலுவலகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, வெள்ளை மாளிகை, அந்த வெள்ளை மாளிகையை தொடர்பு கொள்ளாமல் முடிவெடுக்கிறதுக்கு தயங்கினாங்க. அப்போ கர்சன் வரைக்கும் இங்கே வந்து செய்யக்கூடிய விஷயங்களை அவங்களே என்ன செய்கிறாங்க, முடிவெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த தந்தி போக்குவரத்து வந்ததுக்கப்புறம் கர்சனுக்கு அப்புறம் வந்த எல்லா கவர்னர் ஜெனரல் எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமைச் செயலகமாக இருந்த ஒயிட் ஹாலை தொடர்பு கொண்டுட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போமா. பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே முதல் ரயில் பாதை வந்து என்னது, பம்பாய் டு தானே 1853ஆம் ஆண்டு அமைவதற்கும், அதற்கப்புறம் ஹவுராவுக்கும் ராணிகஞ்சிற்கும் இடையே 1854 to 55ஆம் ஆண்டுகளில் அமையவும் என்னது வழிவகை செஞ்சது யார், எல்லாமே டல்ஹௌசி பிரபு தான் செஞ்சுருப்பார் இந்த வேலைகளை. அடுத்து தென்னிந்தியாவில் முதல் இரும்பு பாதை வந்து பார்த்திங்கன்னா 1856ஆவது வருஷம் ராயபுரத்திற்கும், சென்னை டு என்னன்னு சொல்லுவோன்னா அரக்கோணம்னு சொல்லுவாங்க, சென்னை டு அரக்கோணம், அதாவது ராயபுரத்திற்கும் ஆற்காட்டிற்கும் வாலாஜா ரோடு இடையே அமைக்கப்பட்டது. அந்த வருஷம் திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் ராயபுரமும் என்னது ஒரு ரயில் நிலையம் ஒன்றாகும். அப்போ சென்னையிலே மிக பழமையான ரயில் நிலையம் வந்து என்னது, ராயபுரம் ரயில் நிலையம் தான். சரிங்களா. 4 வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. 1853 இந்தியாவில் ரயில் பாதை அறிமுகப்படுத்தப்படுது. பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையில் முதல் ரயில் பாதை இந்தியாவில் அமைக்கிறாங்க. சரிங்களா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கு இடையே 1854 to 55 ரயில் பாதை அமைக்கிறாங்க. அடுத்து தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரும்பு பாதை எங்கே, 1856 சென்னை டு அரக்கோணம், பொதுவாக ராயபுரத்திற்கும் ஆற்காட்டிற்கும் இடையே வந்து என்னது அமைக்கப்பட்டது. சரிங்களா. அந்த வருஷமே ராயபுரம் ரயில் நிலையமும் துவங்கிட்டாங்க. ரயில் பாதை துவங்கின வருஷமே என்னது, ராயபுரத்தில் ரயில் நிலையத்தையும் துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீர்ப்பாசன வசதி தொடர்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் ஆர்தர் காட்டன் நம்முடைய கல்லணையை அடியொற்றி கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரர் அணையை கட்டியவர் தான் இந்த ஆர்தர் காட்டன் அவர்கள். சரிங்களா. பாசன வசதி ஏற்படுத்தி கொடுப்பதை பிரிட்டிஷ் அரசு புறக்கணித்தாங்க. அதன் காரணமாக தான் பஞ்சங்கள் ஏற்படுது. சரிங்களா. இந்திய அரசர்கள் வந்து ஏற்கனவே வந்து என்னது பழைய கால்வாய்களும் குளங்களும் வெட்டியிருப்பாங்க. அந்த குளங்களும் கால்வாய்கள் எல்லாமே பயனற்று கிடப்பதை கண்ட பொழுது அவற்றை தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொடுக்கறதுக்கோ இல்லை புதுப்பிக்கவோ கம்பெனி வந்து என்னது எந்த விதமான முயற்சியும் செய்யலை. சென்னையில் நாம் பின்வரும் பக்கங்களில் விரிவாக காணப்போவது போல ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற பொறியியல் அலுவலர் ஒருவர் அவருடைய தனிப்பட்ட ஆர்வத்தால் சில பாசன வேலைகள் வந்து என்னது நடைபெற்றது. சரிங்களா. சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட இன்ஜினியருடைய ஆர்வத்தின் காரணமாக இந்த பகுதியில், நம்முடைய சென்னை பகுதியில் சில பாசன வேலைகள் நடந்தது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே கொள்ளிடத்தினுடைய குறுக்கே எப்போ 1836 கொள்ளிடத்தின் குறுக்கே அணையை வந்து கட்டினார். அடுத்து கிருஷ்ணா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணி 1853ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா செல்வதற்கு முன்பாக வட இந்தியாவில் 1830 யமுனா கால்வாயும் 1857 கங்கை கால்வாயும் 450 மைல்கள் வரை நீட்டித்த பணியும் முக்கியமானது. சரிங்களா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1856 பஞ்சாப் பகுதியில் அமைந்த பாரி இடைத்துறை கால்வாய், அதாவது தோவா பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த இடைத்துறை கால்வாய் தோண்டக்கூடிய பணியும் பாசன வசதி மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கிய பணிகளாகும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போது ஆர்தர் காட்டன் அவர் வந்து அவருடைய ஆர்வத்தின் காரணமாக என்ன நடக்குதுன்னா சில பாசன வேலைகள் நடந்துச்சு. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான பாசன வசதிகளும் பெருசாக செய்யலை. சரிங்களா. இந்த சென்னை பகுதியினுடைய நீர்ப்பாசனுடைய பொறுப்பாளராக 1829 ஆர்தர் காட்டன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார். அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, அவர் கொள்ளிடம் ஆறு இருக்கு இல்லையா திருச்சியில், கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 1836 ஒரு அணையை கட்டுறாரு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதியின் குறுக்கே அணை கட்டக்கூடிய பணியை 1853
தூங்குறாங்க. அடுத்து பிரிட்டிஷ் அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா போவதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா 1830 யமுனா கால்வாயும் 1857 கங்கை கால்வாயும் கட்டுறாங்க. சரிங்களா? அதாவது 2 கால்வாய் 1830 யமுனா கால்வாய், 57 கங்கை கால்வாய். இந்த 2 கால்வாயும் 450 மைல்கள் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதற்கு அடுத்து 1856 தோவா பகுதியில் பஞ்சாபில் இருந்த பாரி இடைத்துறை கால்வாயை வந்து தோண்டக்கூடிய பாசன வசதிகளை மேம்பாட்டில் வந்து என்னது குறிப்பிடத்தக்க முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கால்வாய்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் உப்புத்தன்மையை கூட்டவும் தேவையில்லாத இடங்களில் தண்ணீர் தேங்குவதற்கும் வழிவகை செஞ்சிச்சு. அடுத்து வந்து காடுகள் தொடர்பான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் இந்திய அரசுக்கு வருவாயை ஈட்டி கொடுக்க கூடியதாக நிலம்தான் வந்து என்னது விளங்குச்சு. அதனால் என்ன செய்கிறாங்க, வேளாண் நிலத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற முயற்சிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதற்காக என்ன செய்கிறாங்கன்னா காடுகளானது பெருமளவில் அழிக்கப்பட்டது. ஜங்கில் மஹால், அதாவது ராஜ்மஹால் இருக்கு இல்லையா, அதான் அந்த ஜங்கில் மஹால் காடுகளிலிருந்து ஜமீன்கள் உருவாக்கப்பட்டு அதாவது ஜமீன்கள் உருவாக்கப்பட்டுன்னா என்னென்னா ஒவ்வொரு காடுகளை வந்து என்ன பண்ணுறாங்க விளைநிலமாக உருவாக்கி ஜமீன்தார்களை உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அந்த நிலங்களை பூரா விவசாய நிலங்களை ஏல விடுறாங்க. ஸோ அப்படி ஏலம் விடப்பட்ட பின்னாடி அந்த பகுதியில் முறையான வேளாண்மைக்கு அந்த பகுதியில் எல்லாமே வேளாண்மைக்கு உட்படுத்தப்படுது. இந்த நிலங்களுடைய பூர்வீக குடிகளாக இருந்த சந்தால் இருக்காங்க இல்லையா, சந்தால் பழங்குடியின மக்கள் இந்த பூர்வீக நிலங்களிலிருந்து விரட்டி எடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக சந்தால் இன மக்களே பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறாங்க. சந்தால் மக்கள் தான் என்னது பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சந்தால் கிளர்ச்சி ஹிஸ்ட்ரி புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எப்போ 1855 டு 56 சந்தால் கிளர்ச்சி கொடுத்துருப்பாங்க. அதற்கு முன்னாடியே பழங்குடி கிளர்ச்சியாக கோல் கிளர்ச்சி வந்திருக்கும். எப்போ 1831 கோல் கிளர்ச்சி வந்திருக்கும். சரிங்களா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மலைகளில் தோட்டப்பயிர் விவசாயத்திற்கு நிலங்கள் வந்து எனது சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது. சரிங்களா? அப்போ அதில் தான் வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அந்த நிலங்களை வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி பழங்குடி மக்களை என்ன பண்ணுறாங்க அடிமைகளாக ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் என்னது கொத்தடிமைகளாக நடத்துகிறாங்க. ஆர்வம் மீதின் காரணமாக தோட்டப்பயிர்களை சாகுபடி செய்ய இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் என்ன செய்கிறாங்க காடுகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காப்பி வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செழித்து வளரலை. சரிங்களா? இருந்தாலும் என்ன செய்கிறாங்க விடாமல் காடுகளை அழித்து காப்பி தோட்டங்களை உருவாக்க முயற்சியை வந்து என்ன செய்கிறாங்க ஜமீன்தார்களும் இந்திய அரசுகளும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயில் பாதை வேறு அறிமுகமாயிருச்சா. இந்த ரயில் பாதைக்கு ஸ்லீப்பர்ஸ் போடுவாங்க இல்லையா, அதாவது குறுக்க கட்டை, அந்த குறுக்கு கட்டை போடுறதுக்காக பெரும் அளவிலான மரங்களானது வெட்டப்பட்டது. 1870களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்கள் வந்து எனது இந்தியாவில் வெட்டப்பட்டு இரும்பு பாதை அமைப்பதற்காக, அதாவது தண்டவாள குறுக்கு கட்டைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்திய மரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சால், தேவதாரு, தேக்கு இந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப உறுதித்தன்மை வாய்ந்தது, ரொம்ப வலிமையான மரம். அதன் காரணமாக மற்ற மரங்களை விட இந்த மரங்கள் வந்து எனது அதிகமாக வெட்டப்பட்டது. வங்காளம் மற்றும் பீகார் பகுதியில் உள்ளடக்கிய அந்த ராஜ்மஹால் இருக்குல்லையா, அந்த ராஜ்மஹால் காடுகளிலிருந்து இந்த மரங்கள் வந்து எனது அதிக எண்ணிக்கையில் வெட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக மட்டும் இந்த மரங்களை வெட்டாமல் லண்டனில் இரும்பு பாதை அமைக்கிற பொருட்டு இந்தியாவிலிருந்து மரப்பலகைகள் வந்து இங்கேருந்து வெட்டி அனுப்பப்பட்டது. இதன் காரணமாக இந்திய காடுகளுடைய செல்வ வளம் வந்து எனது அழிக்கப்பட்டது. அதாவது அதற்கு முன்பு வரைக்கும் இந்திய காடுகளுடைய செல்வ வளம் வந்து அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு தொன்ம கூற்று வந்து இருந்துச்சு. அது வந்து என்னது இவங்க வெட்டி இங்கேருந்து லண்டனுக்கு அனுப்புறதால அந்த இந்தியாவினுடைய காடுகளுடைய செல்வ வளமும் அழிக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் அனுப்புவதுடைய பின்னணியில் காடுகளுடைய வளங்களை மேலாண்மை புரிவதற்கும் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அங்கே லண்டனில் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு அதிகமான மரங்கள் தேவைப்படுது இல்லையா. அப்போ இந்த மரங்கள் எல்லாம் இங்கே வெட்டணும் அப்படின்னா இந்த காடுகளை பூரா என்ன செய்யணும், ஆங்கில அரசாங்கம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த காடுடைய வளங்களை மேலாண்மை செய்வதற்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் ஆங்கில அரசு வனச்சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 1865 என்னது முதலாவது வனச்சட்டத்தை ஆங்கில அரசு கொண்டு வராங்க. நம்ம விவசாயிகள் பழங்குடி கிளர்ச்சியிலேயே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1865 இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்படுது. இந்த வனச்சட்டம் பார்த்திங்கன்னா மிக பாரபட்சமான ஒரு சட்டமாக இருந்தது.
காடுகளுடைய வளங்களை பூர்வீக குடிகள் வந்து பயன்படுத்த இந்த வனச்சட்டமானது தடை விதிக்குது. அப்படி தடை விதித்ததால் அந்த பூர்வீக குடிமக்களுடைய அதிருப்தியும் ஆங்கிலேய அரசு வாங்கிக்கிறாங்க. அந்த பூர்வீக குடிமக்களுடைய எதிர்ப்பையும் புறக்கணிப்பையும் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதன் விதமாக ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்கன்னா கடுமையான குற்ற பழங்குடியின சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சரிங்களா, கொடுமையான குற்ற பழங்குடியினர் சட்டம் எப்போது 1871 காடுகளில் மரங்கள் பூரா வெட்டி நிலங்களாக்கி பலகையாக்கி கொண்டு போகிறாங்க. இவங்களை வந்து பூர்வீக நிலத்திலிருந்து விரட்டுறாங்க. இது போன்ற வேலையெல்லாம் செய்யும் பொழுது அந்த மக்கள் ரைஸ் ஆவாங்க இல்லையா? அப்போ ரைஸ் ஆகி அப்படி தானே நமக்கு சந்தால் கிளர்ச்சி, கோள்கள் கிளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுது. அப்போ இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா ஆங்கில அரசு அவங்கள கடுமையான முறையில் ஒடுக்குறாங்க. அப்போ அவங்கள ஒடுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, 1871 ஒரு குற்ற பழங்குடியினர் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. காலனிய ஆதிக்க காலம் முழுவதுமே அவ்வப்போது பழங்குடியின மக்கள் என்ன செய்கிறாங்க, காலனி அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நமக்கு தெரியும் 1875 எனது தக்கான கழகங்கள், அதை தொடர்ந்து வர எல்லா தக்கான கழகம் கூட விவசாயிகள் கழகம். அப்போ நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது கூட பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் ஆந்திரா பகுதியில் ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் என்ன செய்யுது போராட்டங்கள் செஞ்சுருப்பாங்க. அப்படி அவங்க தொடர்ச்சியாக வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பழங்குடியின மக்கள் காலனி ஆட்சி முழுவதுமே என்னது அந்த அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. காலனி ஆட்சியில் இயற்றப்பட்ட வனச்சட்டங்கள் இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் காலத்தில் தொழில் முடக்கம், அப்புறம் ஆங்கிலேயருடைய செல்வ சுரண்டல், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஐரோப்பிய நாடுகள் வந்து கிழக்கிலிருந்து பெருமளவில் இறக்குமதி செய்து கொண்ட அளவிற்கு ஆரம்பத்தில் ஏற்றுமதி செய்ய முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கேருந்து ஐரோப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையோ இல்லை கிழக்கு பகுதியில் இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நறுமண பொருட்கள், அப்புறம் பருத்தி, இது போன்ற எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆபரணங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக இந்தியாவுக்கு கிழக்கு நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவிலேருந்து எதுவுமே தேவைப்படலை. சரிங்களா, இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இங்கிலாந்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஜவுளி உற்பத்தியில் ஒரு தொழில் புரட்சி ஏற்படுது. இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியாவில் தொழில் புரட்சி ஏற்படுத்தப்படுது. இதன் காரணமாக தான் இந்த ஐரோப்பாவிலேருந்து இந்த கிழக்கு பகுதிகளுக்கு எந்த விஷயமும் பெருசாக தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்தை இந்த தொழில் புரட்சி மாற்றி அமைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸை பூரா கொண்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் அதை ப்ராடக்டாக உருவாக்கிட்டு மேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், திருப்பி அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவே வந்து என்னது ஒரு ட்ரேடிங் சென்டராக மாற்றி, இந்தியாவே ஒரு சந்தையாக மாற்றி இங்கே கொண்டு வந்து விற்கிறான். அப்போ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடியதாகவும் பயன்பாடு இருக்கக்கூடியதாகவும் விலை மலிவாகவும் இருக்கதாக இருக்கும். அந்த டைமில் தான் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்த காலனி அரசு, பிரிட்டன் அரசு என்ன செய்கிறாங்க, ஏற்றுமதி வரி விதிக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு வரி விலக்கு இருந்துச்சு. அதை எதிர்த்து தான் நம்ம பார்த்தோம் 1875-78 காலங்களில் இங்கே பம்பாய் பகுதியில் பார்த்திங்கன்னா பருத்தி இலைகள் மீது ஏற்றுமதி வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலை முதலாளிகள் எல்லாமே போராட்டங்கள் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் 1875 காலகட்டங்களில். அதுதான் அந்த விஷயம் தான் இங்கே வருது. பார்த்தீங்களா, பாருங்கள், இங்கிலாந்தினுடைய ஜவுளி உற்பத்தி ஏற்பட்ட தொழில் புரட்சி முதன்முறையாக என்னது மாற்றி அமைக்குது. இந்தியாவுக்கு அவங்கள்ட்ட எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தையே மாற்றுது. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, திட்டமிட்டே இந்தியாவில் தொழில்கள் என்னது அழிவுக்கு தள்ளப்படுது. உலகின் துணி ஏற்றுமதியில் முதன்மை பெற்று விளங்கிய இந்தியா, அப்போ அதற்கு முன்னாடி வரைக்கும் உலக அளவில் துணி ஏற்றுமதியில் முதன்மை பெற்றிருந்தது எது, இந்தியா தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தினுடைய பருத்தி ஆடை தேவைகளுக்கு சந்தையாக மாற்றப்பட்டது. சரிங்களா, லங்காஷ்கயரின் அப்படின்னு சொல்கிறார். லங்காஷ்கயர்னா யார், இங்கிலாந்துக்காரங்க. இங்கிலாந்துக்காரர்களுடைய பருத்தி ஆடை தேவைக்கு என்னது சந்தையாக மாற்றப்பட்டது. அடுத்து குறைந்த விலையில் இயந்திரங்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் பொருட்கள் எல்லாமே இந்திய சந்தைகளில் குவிக்கப்பட்டது. இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா நீண்டகால பயன்பாட்டுக்கு உகந்தமையாக இருந்த காரணத்தாலும் கம்மியான விலைக்கு விற்கப்பட்ட காரணத்தாலும் இயந்திர தயாரிப்பில் உருவான பொருட்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அதனை தொடர்ந்து இந்திய கைவினைப் பொருட்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு.
முதல் 30 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அரசு பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியான பொருட்களை இறக்குமதி வரி எதுவுமே விதிக்காமல் தங்கு தடையின்றி ஏகபோக அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய கொள்கையை பின்பற்றினாங்க. இந்த பொருட்கள் உள்நாட்டில் உற்பத்தியான பொருட்களை விட விலை குறைவாக இருந்துச்சு. அதே வேளையில் பார்த்திங்கன்னா இந்திய உற்பத்தி பொருட்கள் மீது பாதுகாப்பு வரி உள்ளிட்ட பலவற்றை வந்து பிரிட்டிஷ் அரசு திணிச்சு சந்தையில் இந்த பொருட்கள் வந்து நுழைய முடியாத அளவுக்கு வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த கொள்கைகள் வந்து இந்திய நெசவாளர்களையும் வணிகர்களையும் பெருமளவில் பாதிக்குது. ஏன்னா இவன் தான் சந்தைக்குள்ளேயே விட மாட்டேங்கிறானே, உள்ளவே வியாபாரத்துக்குள்ளேயே நுழைய முடியல. ஏன்னா அவன் பொருள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் விற்கிது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு டேக்ஸ் ஃப்ரீ தரான். பட் இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு, இந்திய விவசாயிகளுக்கு, இந்திய வியாபாரிகளுக்கு என்ன செய்கிறான், டேக்ஸ் போடுறான். அப்போ அதனுடைய உற்பத்தி செலவுலேருந்து எல்லா செலவும் அதிகரிக்குது. போய் பார்த்தா சந்தையில் இந்திய துணிகள், இந்திய பொருட்களை விட ஐரோப்பாவிலேருந்து இறக்குமதியான பொருட்களுடைய விலைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்களால் வந்து பெருசாக அவங்களுக்கு ஈடு கொடுத்து நிற்க முடியல. அதனால் இவங்க வேலையை இழந்துட்டு இந்த நெசவாளர்கள், இந்திய நெசவாளர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, வணிகர்களும் வேலையை விட்டுட்டு வேளாண்மைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வர வேண்டிய நிலைமைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. வந்து பார்த்தா ஏற்கனவே நிலத்தை நம்பி இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குரூப் இருக்குது. அப்போ ஏற்கனவே அதிக அளவிலான வேளாண் மக்கள் இருக்கும் பொழுது அந்த மக்களோட நெசவாளர்கள் சேர்ந்த காரணத்தால் நிலத்தின் மீதான அழுத்தம் அப்படிங்கிறது நிலைமையை மேலும் மோசமாக்குது. சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் நிலம் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த நிலங்களை குத்தகை எடுக்கிற முறையில் ஈடுபடுறாங்க. இந்த போன்ற விஷயங்கள் ஏற்படுது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அடுத்து இஸ்லாமிய மன்னர்களுடைய ஆட்சி முறை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்த வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஆளுநராக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குது, அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி முறை இஸ்லாமியருடைய ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஜஸ்ட் மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆட்சி தான் வந்து மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் நினச்சார். வில்லியம் பெண்டிங் பிரபு எழுதியிருக்கார். சரிங்களா? இந்த விஷயத்தை எழுதியிருக்கார். பல வகையிலும் இஸ்லாமுடைய ஆட்சி நம்மை விட விஞ்சுகிறது. அவர்கள் படையெடுத்து சென்ற நாடுகளிலே குடியமர்ந்தார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களோடு மன உறவு கொண்டார்கள். அவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, படையெடுத்தவர்களும் அடிபணிந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கருத்தும் எண்ண ஓட்டமும் கொண்டவர்களாக இருந்தாங்க. அதாவது வெளியிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு ஐரோப்பியருக்கு முன்னாடி படையெடுத்து வந்தவர்களும் இங்கே அவர்களுக்கு அடிபணிந்தவர்களும் வந்து ஒத்த கருத்து கொண்டவர்களாக இருந்தாங்க. இதற்கு மாறாக நம்முடைய அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சியோ நேர் எதிரானதாக இருக்குது. விரோத போக்கும் சுயநலமும் இரக்கமின்மை இதுதான் வந்து நம்முடைய ஆட்சி, அவர்களுடைய ஐரோப்பிய ஆட்சியவை பற்றி அவர் எழுதியிருக்கார். அதனுடைய கூறுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விமர்சித்து அவர் வில்லியம் பெண்டிங் பிரபு எழுதியிருக்கார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய வரவு செலவு கணக்கில் இராணுவ மற்றும் குடிமை நிர்வாக செலவுகள் வந்து 80% இருந்திருக்கு. சரிங்களா? இந்தியாவினுடைய அப்போ இந்தியாவிலேருந்து இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே, அப்போ அந்த வரவு செலவு கணக்கில் பார்க்கும்பொழுது இராணுவ மற்றும் குடிமை நிர்வாக செலவுகள் 80%ஆகவும் மீதி இருக்கக்கூடிய 20% மட்டும்தான் மற்ற துறைகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையானது அப்போது இருந்துச்சு. வேளாண்மை வந்து முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டது. பாசன வசதி செஞ்சு தரலை. அடுத்து காலனி அரசு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரும்பு பாதை பதிப்பதில் ஆர்வத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆர்தர் காட்டன் ஆல்ரெடி பரிந்துரைப்பார். அவர் பரிந்துரைத்ததை இங்கிலாந்தினுடைய ஏகாதிபத்திய அரசு வந்து நிராகரிக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதி கால நூற்றாண்டில் இதன் காரணமாக ஏற்பட்ட தொடர் பஞ்சங்கள் பிரிட்டிஷ் முடியரசை வந்து என்ன செய்யுது, இனிமேல் வந்து நம்ம இவங்களுக்கு அணைகள் கட்டி நீர்ப்பாசன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்ற முயற்சிக்கு தூண்டுது. சரிங்களா? அப்போ ஆர்தர் காட்டன் அவர்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த ரயில் பாதை போடுறது இந்த போன்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசன வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாரு. ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம எதுக்கு அவங்களுக்கு நீர்ப்பாசன வசதி இதெல்லாம் செஞ்சு தரணும், நம்ம அங்கே இருக்க பொருளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனால் போதும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்து என்ன நடக்குது, பஞ்சங்கள் ஏற்படுது. அதன் காரணமாக தான் பிரிட்டிஷ் அரசு என்ன செய்கிறாங்க, சரி ஓகே நம்ம அணைகள் கட்டி உங்களுக்கு இனிமேல் இந்த நீர்ப்பாசன வசதிகள் இதெல்லாமே செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயத் வரி முறையினுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீரழிந்து போன வஞ்சகமான ஜமீன்தார்கள்ட்ட இருந்து
விடுவிக்கப்பட்ட வேளாண் குடிகளை உருவாக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மகள்வாரி முறை வந்துச்சு, மகள்வாரி முறை இருந்துச்சு. அதற்கு முன்னாடி நிலையான நிலவரி இருந்துச்சு. அப்போ தான் ஜமீன்தார்கள் வந்தாங்க. அப்போ ஜமீன்தார்கள்ட்டேருந்து கீழ்குத்தைக்கு விட்டு அவங்க வசூலிச்சுட்டு இருந்தாங்க. இந்த போல் இருக்கும்போது இப்போ ரயத்வாரி கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே சீரழிஞ்சு போயிருந்த ஜமீன்தாரிகள், வஞ்சகமாக இருந்த ஜமீன்தார்கள்ட்டிருந்து விவசாய பெருங்குடிகளை, வேளாண் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த ரயத்வாரி முறை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாலும் உண்மையில் பார்த்திங்கன்னா பெரிய நிலக்கிழார்கள் தான் இந்த ரயத்வாரி முறையின் மூலம் வலுவடைந்தாங்க. ரயத்வாரி பகுதிகளில் குத்தகை விவசாயிகளுடைய நலன் பற்றி அரசு எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் தான் இருந்தாங்க. சரிங்களா? நிலவரியே அரசினுடைய பெரும் வரியாக இருந்த காரணத்தால் கடுமையான முறையில் இந்த நிலவரிகளை வசூலிக்கக்கூடிய முறை என்னது கொள்கையாக தான் இருந்துச்சு, பிரிட்டனுடைய கொள்கையாக இருந்துச்சு. இதன் காரணமாக தான் இந்த சித்திரவதை அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கம்பெனி அரசால் பார்த்திங்கன்னா சென்னையில் நியமிக்கப்பட்ட சித்திரவதை ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த சித்திரவதை ஆணையம் 1855 சமர்ப்பித்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, வருவாய் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வரி வசூலிக்கும் சமயங்களில் பயிரிடுவோர் மீது கட்டவிழ்த்த அராஜகங்களை விளக்கமாக சொல்லுது. சரிங்களா? இது சென்னையில் நியமிக்கப்பட்ட சித்திரவதை ஆணையம் எப்போது 1855 சித்திரவதை ஆணையமானது நியமிக்கப்படுது. இந்த சித்திரவதை ஆணையத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் நமக்கு தெரியும். யார்? 1852ஆம் ஆண்டு துவங்கிய சென்னை வாசிகள் சங்கம் தான் என்ன செய்கிறாங்க, விவசாயிகள் இந்த வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதன் காரணமாக அவங்க மனு கொடுத்து அதன் காரணமாக தான் 1855 சித்திரவதை ஆணையமானது அமைக்கப்பட்டு பின்னால் 1858ஆம் ஆண்டு இந்த சித்திரவதை சட்டமானது இயற்றப்பட்டு இந்த சித்திரவதை சட்டம் திரும்ப பெற்றது. சரிங்களா? அப்போ நமக்கு அந்த புக்கில் பார்க்கும் பொழுது சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய முயற்சியாக சித்திரவதை சட்டமானது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1855, சித்திரவதை சட்டம், சரிங்களா, சித்திரவதை சட்டமானது திரும்ப பெறப்பட்ட ஆண்டு 1858. சரிங்களா? இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து நம்ம லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம், பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. பஞ்சம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு புதிய விஷயம் கிடையாது. இதற்கு முன்னாடியே இந்தியாவில் பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் பஞ்சம் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாத மிக கோரமானதாகும். சரிங்களா? கோரமானதுன்னா கொடூரமானது. அகோரம் அப்படின்னா அழகானது. ஏன்னா சேர்த்தோம்னா அதுக்கு எதிராயிரும். கோரம் அப்படின்னா கொடுமையான ஒரு இது. அப்போ அகோரம்னா ஒரு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி பாப்பமா, 4 பஞ்சங்கள் 1800ஆம் ஆண்டிலிருந்து 1925ஆம் ஆண்டு வரையில் நடந்துச்சு. சரிங்களா? 25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 4 பஞ்சம் தான் தோன்றுச்சு. ஆனால் அந்த நூற்றாண்டினுடைய கடைசி 25 வருஷத்தில், மொதல் 25 வருஷத்தில் 4 பஞ்சம் தான் தோன்றியிருக்கு. கடைசி 25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 22 பஞ்சங்கள் நடந்துச்சான். சரிங்களா? 22 பஞ்சங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக 50 லட்சத்திற்கும் மேலான மக்கள் இறந்ததாக கருதப்படுது. இதை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தினுடைய பொருளாதாரம் குறித்து நமக்கு கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு 3 பேர் பார்த்துருப்போம். யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத்து, அப்புறம் இன்னொருத்தர். அதில் வர அந்த ரமேஷ் சந்திர தத் இங்கே வராரு பாருங்க. முன்னாள் குடிமைப்பணி அதிகாரியாக இருந்த ரமேஷ் சந்திர தத்து 1901ஆம் ஆண்டு கணக்கிடும் பொழுது 1860ஆம் ஆண்டிற்கு பின்பு 10 பெரும் பஞ்சங்களை அவர் சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சத்தின் காரணமாக 1.5 கோடி மக்கள் இறந்ததாகவும் சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது 1866 ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரிசா பஞ்சத்தில் தான் 1.5 கோடி மக்கள் இறந்திருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 76, 78 மதராஸ் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த மதராஸ் பஞ்சத்தில் 3.5 மில்லியன் மக்கள், சரிங்களா, 3.5 மில்லியன் மக்கள் இறந்திருப்பாங்க. பாப்போமா, இப்போ ரமேஷ் சந்திர தத்து 1901 என்ன பண்ணுறாரு, கணக்கிடும் பொழுது 1860ஆம் ஆண்டிற்கு பின்னாடி 10 பெரும் பஞ்சங்களை அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த பஞ்சத்தின் காரணமாக 1.5 கோடி மக்கள் இறந்ததாகவும் ரமேஷ் சந்திர தத் அவர்கள் சொல்கிறார். சரிங்களா? இந்த பஞ்சங்களின் போது ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்க,
தலையிடா கொள்கையை பின்பற்றுறாங்க. வணிகத்தில் எப்படி அவங்க தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்களோ, சரிங்களா, ஆங்கிலேயர் பின்பற்றிய தலையிடா வணிக கொள்கை அப்படிங்கிறத கடைபிடிப்பதாக 1933 காலனி அரசு எடுத்த முடிவை பஞ்ச காலத்திலுமே என்ன பண்ணுறாங்க, பலமாக பின்பற்றுறாங்க. இந்த பட்டய சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, வணிகத்தில் பெருசாக, அதாவது இந்திய வணிகர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னது தலையிடா வணிக கொள்கை. அப்போ ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவில் எல்லா பகுதியிலும் எந்த விதமான ஏகபோக உரிமையை கொண்டு எல்லா வணிகமும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அதை தான் என்ன பண்ணுறாங்க இவங்க பஞ்ச காலத்திலுமே இந்திய வணிகர்கள், அதாவது இந்திய விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பாங்க. அப்போ பல ஆண்டுகளாக மேற்கத்திய கல்வி முறையில் கற்ற இந்திய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவுடைய வறுமையை பிடியில் வைத்திருக்கிறதுக்கு அப்படின்னு வாதிடுறாங்க. ஒரிசாவில் ஏற்பட்ட பஞ்சத்தில் 1/3 அப்படின்ற அளவில் மக்கள் பசியாலும் நோயாலும் செத்து மடிந்ததே இந்த கூற்றுக்கு சான்றாக விளங்குது. யாருடைய கூற்றுக்கு, படித்த கல்வி கற்ற இந்திய இளைஞர்களுடைய கூற்றுக்கு ஒடிசாவில் ஏற்பட்ட பஞ்சம் தான் என்னது சான்றாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒடிசாவில் ஏற்பட்ட பஞ்சத்தின் விளைவாக தான் நம்முடைய ராமலிங்க அடிகள் என்ன பண்ணுறாரு, வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவுறாரு. தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கை முழுக்க இந்திய வறுமையை பற்றி ஆய்வை மேற்கொள்கிறார். சரிங்களா, ஒடிசா பஞ்சம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா மதராஸ் பஞ்சம், சென்னை மாகாண பெரும் பஞ்சம், தாது வருட பஞ்சம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா, இது எப்போ ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 to 78 12th ஃபஸ்ட்டு லெசனில் இந்த பஞ்சங்கள் பற்றி அப்படியே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பருவமழை பெய்யலை. இதன் காரணமாக சென்னை மாகாணத்தில் பெரும் பஞ்சமானது ஏற்பட்டது. சரிங்களா, அப்போ 1876-78 கடுமையான பஞ்சம் மழை பெய்யாத காரணத்தால் ஏற்பட்டது. ஒரிசாவில் அவங்க எப்படி பின்பற்றின அந்த தலையிடா கொள்கை இருக்குல்லையா, அதே போல தான் வைஸ்ராய் அவர்கள் இந்த சென்னை மதராஸ் பஞ்சத்திலையும் பின்பற்றுறாங்க. இதன் காரணமாக சென்னை மாகாணத்தில் 3.3 மில்லியன் மக்கள், சரிங்களா, 35 லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா தோட்டப்பயிர்களுடைய அறிமுகம், அதாவது பிரிட்டிஷ் காலனி நாடுகளில் தோட்டப்பயிர் அறிமுகம் செய்கிறாங்க. அங்கே வேலைக்கு போகிற வேலைகள்லாம் நடக்குது. தோட்டப்பயிர்களுடைய அறிமுகம், மலைச்சரிவு நிலப்பயிர் முறையில் ஏற்பட்ட வளர்ச்சியும், இலங்கை, மொரிஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், நேட்டால், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் அதிகமான தொழிலாளர்களுடைய தேவையை ஏற்படுத்துது. சரிங்களா, அந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறாங்க, தோட்டப்பயிர்களை அறிமுகம் செய்கிறாங்க. மலைச்சரிவு நிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே பயிரிடக்கூடிய முறை வளர்ச்சி அடையுது. இதன் காரணமாக பிரிட்டனுடைய காலனி நாடுகளாக இருந்த இலங்கை, மொரிஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவு, அப்புறம் நேட்டால், தென்னாப்பிரிக்கா, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த தோட்டப்பயிர்கள் செய்கிறதுக்காக தொழிலாளர்களுடைய தேவையை அதிகப்படுத்துது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த தோட்டப்பயிர் வேலைகளில் அடிமைகளைத்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்களா, அடிமைகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கம்பெனி ஆட்சி காலத்தில் 1843 இந்த அடிமை முறை இந்தியாவில் ஒழிக்கப்பட்டுருச்சு. இப்படி அடிமை முறை இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட பின்னாடி வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பந்த கூலி முறையை அறிமுகப்படுத்தப்படுறாங்க. சரிங்களா, கான்ட்ராக்ட் பேஸில் வேலைக்கு ஆள் கூட்டு போகிறாங்க இல்லையா, அந்த முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த முறையின் கீழே தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 5 வருஷம் கான்ட்ராக்டு, 5 வருஷத்துக்கு பணியமர்த்தப்பட்டு முடிவில் அவங்களுக்கு பயண செலவு வழங்கப்பட்டவுடன் தாய்நாட்டிற்கு திரும்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பல தொழிலாளர்களும் நெசவாளர்களும் கொஞ்சமாவது பணம் கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த முறைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்மதிக்கிறாங்க. அதாவது என்னன்னா இந்த ஒப்பந்த முறை கூலி தொழிலாளர் முறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளர்களும் 5 வருஷம் கான்ட்ராக்டு, 5 பரதேசி படருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒப்பந்த கான்ட்ராக்டு போட்டு உன் கணக்கு முடிகிற வரைக்கும் வேலை செய்ப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீ வேலை செஞ்சதுக்கு சம்பளம் எல்லாம் கழியும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க. அந்த காசை வாங்கி குடும்பத்தில் யார்கிட்ட கொடுத்துட்டு இவங்க கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. சரிங்களா, அப்படி போனவங்க தான் இன்றைக்கி இலங்கை மலையக தமிழர்கள்னு சொல்லக்கூடிய அந்த தோட்ட தொழில் வேலை செய்கிறாங்களா அவங்க மலையக தமிழர்கள், அப்புறம் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே தமிழர்கள் இங்கேருந்து கூலி தொழிலுக்காக போனவங்க இருக்காங்க, போயிட்டு திரும்ப வந்தவங்களும் இருக்காங்க, வராமல் அங்கேயே தங்கினவங்களும் இருக்காங்க. சரிங்களா, என்ன செய்கிறாங்க, 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு திரும்பி போகிறதுக்கான காசு கொடுத்தோன்னே என்ன செய்கிறாங்க, அவங்க தாய்நாட்டிற்கு திரும்ப வறுமை நிலைக்கு
தள்ளப்பட்ட தாய் நாட்டிற்கு திரும்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பல தொழிலாளர்களும் நெசவாளர்களும் சிறிதளவேனும் பணம் ஈட்ட முடியும் அப்படின்ற எண்ணி இந்த முறைக்கு இசைந்தார்கள். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இங்கே வேலை இல்லாமல் இருக்கவங்களும் இந்த வேலைக்கு திரும்பி போகிறாங்க. ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய நிலை எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிமை, அதாவது அடிமையாக இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே அந்த தோட்ட தொழிலாளர்கள் எல்லாமே அடிமை முறை 1943 அடிமை முறை ஒழிக்கப்பட்டதும் அங்கே வேலை பார்த்துட்டு ஆல்ரெடி அடிமையாக இருந்த மக்கள்கிட்டே என்ன பண்ணுறாங்க, இந்த ஒப்பந்த கூலி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடுறாங்க. கடைசியில் பயண செலவு கொடுத்து தாய்நாட்டிற்கு போங்கப்பான்னு அனுப்பிச்சி விட்றாங்க 5 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே. அப்போ அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நெசவாளர்களும் கொஞ்சமாவது அப்படி போயிட்டு வரும்போது பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறைக்கு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. சரிங்களா? அப்படி போய் பார்க்கும்பொழுது என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒப்பந்த தொழிலாளரோட நிலை எப்படி இருக்குன்னா, அடிமை முறையில் இருந்துச்சு இல்லையா, அதை விட மோசமான நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அரசு என்ன செய்கிறாங்கன்னா, நிலமற்ற இந்திய விவசாயிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, இந்த ஒப்பந்த ஏமாற்றியோ அல்லது ஆட்கடத்தல் முறையிலோ கொண்டு வர்றதுக்காக கண்காணிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகவர்களை நியமிக்கிறாங்க. கண்காணிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகவர்களை நியமிக்கிறாங்க. இந்த புதிய அடிமை முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் 150 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒப்பந்த தொழிலாளர்களாக முதன்முறையாக 1828 தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இலங்கைக்கு அமையப்பட்ட பிரிட்டிஷ் காப்பி தோட்டங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒப்பந்த முறையில் என்ன பண்ணுறாங்க, 150 பேர் ஃபஸ்ட்டு 1828 தஞ்சாவூர்லேருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த வேலை தாங்காமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதற்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு என்ன செய்கிறாங்கன்னா, தப்பிச்சு போகிறது குற்றம் அப்படின்னு சொல்லி 1830களில் சட்ட விதிகளை சேர்த்துட்டு அதற்கப்புறம் இந்த ஒப்பந்த பணி நியமனங்களை செய்கிறாங்க. இப்படி செஞ்சது என்ன ஆகுதுன்னா, 1830 ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்தவங்க தப்பிச்சு போகிறது என்னது குற்றம் அப்படின்னு சொன்னதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை மேலும் மோசமாக்குது. இருந்தாலும் பட்டினி சாவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பல இந்திய விவசாயிகள் தானாகவே முன் இந்த புதிய அடிமை முறையில் தங்களை தாங்களே இணைத்து கொண்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையுடைய ஆளுநர், சரிங்களா, சென்னையுடைய ஆளுநருக்கு 1815 இலங்கையினுடைய ஆளுநர் ஒரு லெட்டர் அனுப்புகிறார். சரிங்களா? என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களை வேலை செய்யறதுக்காக கூலி தொழிலாளர்களை கேட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதை அந்த சென்னை ஆளுநர் என்ன செய்கிறாரு, அந்த கடிதத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு, ஆட்சியருக்கு அனுப்புகிறாரு. அப்போ அந்த கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை ஆராய்ஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிலத்தோடு மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதன் காரணமாக ஏதாவது அவர்களுக்கு சலுகைகள் கொடுத்தா தான் என்ன செய்வாங்க, அவங்க அந்த நிலத்திலிருந்து விட்டு கிளம்புறது வருவாங்க. அப்படி சலுகைகள் எதுவும் தரலைன்னா அவங்கள அந்த நிலத்திலேருந்து எங்கள் சொந்த மண்ணிலேருந்து கிளப்புறது கடினம் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் கொடுக்குறாரு. யார்? தஞ்சாவூர் கலெக்டர். ஆனால் தஞ்சாவூர் பகுதியை 1833-43 2 பெரும் பஞ்சங்கள் தாக்குது. அப்படி 10 வருஷத்துக்கு இடையில் 2 பஞ்சம் தஞ்சாவூர் பகுதியை தாக்கிய காரணத்தால் தஞ்சாவூர் பகுதியில் இருந்த விவசாயிகள் எந்த விதமான ஊக்கமோ சலுகையோ இல்லாமல் அவர்களாகவே இலங்கைக்கு புலம்பெயர்ந்து காப்பி தோட்டத்துக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் ஒப்பந்த முறையின் கீழே கூலி தொழிலாளராக பணியில் அமர்த்த கட்டாயப்படுத்த வேண்டிய சூழ்நிலையானது உருவாகுது. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் 1843 1868 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக போயிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது இந்த ஒப்பந்த கூலி முறை தொடர்பாக, அதை பார்த்துடலாமா? இன்றைக்கான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் திட்டத்திற்கு முற்றிலும் மாறான தண்டனைக்குரிய ஒப்பந்த முறை, அதுதான் என்னது, ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டு வந்த ஒப்பந்த முறை. இந்த முறையின்படி கூலி, அதாவது ஒரு இந்திய ஒப்பந்த தொழிலாளரை அழைக்கும் பெயரை என்னது, கூலின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு கூலி சிறைச்சாலை போன்ற சூழலில் பணி செய்ய வேண்டும். பணியில் அலட்சியம் காட்டினாலோ அல்லது பணி செய்ய மறுத்தாலோ, மிடுக்காக திரிந்தாலோ, உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தாலோ, ஒப்பந்த காலம் முடியும் முன் பணியை விட்டு விலகினாலோ,
கூலியை மறுக்கவோ அல்லது சிறை தண்டனை வழங்கவோ முடியும். சரிங்களா? இந்த போல் வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா ஒன்றும் சம்பளம் தர முடியாது, இல்லைன்னா தூக்கி ஜெயிலில் போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அற்ப பிரச்சனைக்காக கூட சட்ட சரத்துக்களை காட்டி தோட்ட உரிமையாளர்கள் என்னது தொழிலாளர்களுடைய சம்பளத்தை மறுப்பதோ அவர்களை சிறையில் அடைக்கவோ செஞ்சுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட காரணமாக வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கூலி ஒப்பந்த தொழிலாளர்களை அவங்களுக்கு சம்பளம் தராமல் போகிறது, அவங்கள ஜெயிலில் போகிறது, இது போன்ற விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க. சரிங்களா? ஆனால் கூலி உயர்வுக்காகவோ அல்லது ஒப்பந்தத்தை முறிக்கவோ செய்திட சங்கம் வைத்து போராட ஒப்பந்த கூலி சட்டம் தோட்ட தொழிலாளர்களை அனுமதிக்கலை. அவங்களுக்குன்னு யூனியன் எதுவும் வச்சுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் சம்பள உயர்வு கூட அவங்களால கேட்க முடியாது. அதனால் நாங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்களோட எந்த உரிமைகளுக்காகவும் போராட முடியாத வகையில் அவங்க அந்த சட்ட சரத்துக்களை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? பாரதி தனது கரும்பு தோட்டத்திலே அப்படின்ற பாடலில், சரிங்களா, அழிச்சிட்டு காட்டுறேன். பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த கரும்பு தோட்டத்திலே அப்படிங்கிற பாடலில் ஒரு பெண் தோட்ட தொழிலாளிகளுடைய பரிதாப நிலையை ரொம்ப உருக்கமாக காமிச்சிருக்கார். கரும்பு தோட்டத்திலே அப்படிங்கிற பாடலில் பாரதி பெண் தோட்ட தொழிலாளர்களுடைய உருக்கமான பரிதாப நிலையை ரொம்ப உருக்கமாக காமிச்சிருக்கார். சரிங்களா? அடுத்து நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய செல்வச் சுரண்டல் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். சரிங்களா? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்பதை தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் விளக்கிறார். ஆங்கிலேயருக்கு முன்னாடி படையெடுத்து வந்தவங்க கொள்ளையடித்து தங்கள் நாடுகளுக்கு திரும்ப போயிட்டாங்க. சந்தேகம் இல்லாமல் அவர்கள் மிகுந்த ரணங்களை தான் இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. இருந்தாலும் செயலோக்கம் கொண்ட இந்தியா சிறிது காலத்திலே, கொஞ்ச காலத்திலே அவங்க என்ன தான் கொள்ளையடிச்சு போனாலும் இந்தியா ஒரு செயலோக்கம் மிக்க நாடாக இருந்தது. இந்திய மக்கள் உற்பத்திகள் செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. இந்தியாவில் அதற்கான சோர்ஸஸ் இருந்திருக்கு. அதனால் இந்தியா மிக கம்மியான டைம்லேயே திரும்பி எந்திரிச்சிருச்சு. ஆனால் அப்படி எல்லாமே படையெடுத்த ஒரு ஆட்சியாளராக இந்த மண்ணில் குடியமர்ந்த போது அவர்கள் ஆட்சி முறை எவ்வாறு இருந்த போதும் இங்கிருந்து பெருங்கடத்தலோ நன்னடத்தை சீர்கேடோ ஏற்படலை. அப்படி கொள்ளையடிச்சு போனவங்க மட்டும் இல்லாமல் அதே போல் படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் இந்த மண்ணிலேயே இந்தியாவிலேயே அவங்க குடியமர்ந்திருந்தாலும் அவருடைய ஆட்சி முறை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த இந்தியாவில் பெரும் பொருள் கடத்தலோ, இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கடத்திட்டு போகிற செயலோ நன்னடத்தை சீர்கேடோ ஏற்படலை. ஆனால் ஆங்கிலேய ஆட்சி இந்த விஷயங்களில் இருந்து, அதாவது ஆங்கிலேயருக்கு முன்னாடி படையெடுத்து வந்த படையெடுப்பாளர்களில் இருந்து வேறுபடுது. பொது பணத்தில் நடத்தப்பட்ட முதற் போர்கள் பெரும் கடன் சுமையை ஏற்படுத்துது. சரிங்களா? மக்கள் பணத்தில் நடத்தப்பட்ட போர்கள் பெரும் கடன் சுமையை ஏற்படுத்துது. அப்படிங்கிறத காயத்தை ஆறவிடாமல் உயிர் பாய்ச்சும் உதிரத்தை உறிஞ்சும் போக்கில் தொடர் சுரண்டலே நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை ஆறாமல் ரத்தத்தை உறிஞ்சுறாங்களே, அப்படி ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய போக்கில் தொடர் சுரண்டலை ஆங்கில அரசு செஞ்சுருக்கு அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறார். அடுத்து பழைய ஆட்சியாளர்கள் கசாப்புக்காரர்கள் போல, சரிங்களா, பழைய ஆட்சியாளர்கள் கசாப்புக்காரர்கள் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெட்டினாங்க. சரிங்களா? கசாப்பு கறிக்கடை இருக்கிற கறிக்கடைக்காரர் போல் அங்கேயும் இங்கேயுமாக கொன்னாங்க. ஆனால் ஆங்கிலேயரோ விஞ்ஞான அறிவோடு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கத்தியால் நேரடியாக இதயத்தை வெட்டினாலும் வடு தெரியாதவாறு நேர்த்தியாக கையாளுவதோடு நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற சொல்லாளர்களை பயன்படுத்தி காயத்தை மறைக்கிறாங்க. எவ்வளோ நுணுக்கமான வார்த்தை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் கறிக்கடைக்கார மாதிரி வெளிப்படையாகவே வெட்டினா, ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விஞ்ஞான அறிவோடு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் எப்படி காயம் தெரியாமல் இதயத்தை வெட்டுறாரோ அதுபோல் இதயத்தையே வெட்டினாலும் காயம் தெரியாத வகையில் நேர்த்தியான முறையில் இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை பூரா சுரண்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நவ்ரோஜி தன் வாதத்தில் இந்தியாவில் இருந்து பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம், அதாவது ஹோம் சார்ஜஸ், உள்நாட்டினுடைய செலவு கட்டணம் என்ற வகையில் இங்கேருந்து பெரும் தொகையானது இங்கிலாந்து போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்ம சொல்ல முடியாது தாயக கட்டணம்னு சொல்லி நம்ம 12th படிச்சிருப்போம். தாயக கட்டணம் கிட்டத்தட்ட
இங்கேருந்து அரிசியை வந்து ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. அதனால் இந்த வகையிலான பணம் வந்து தாயாக கட்டணம் அப்படிங்கிற வகையில் இந்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் உள்நாட்டு செலவு கட்டணம் கீழ்கண்ட கூறுகளை வந்து என்னது உள்ளடக்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. உள்நாட்டு செலவு கட்டணம் எந்தெந்த கூறுகளை எல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு. கம்பெனியினுடைய பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட லாபம் எல்லாமே இங்கேருந்து கொள்ளையடிச்சதான். கம்பெனியுடைய பங்குதாரர்களுக்கு போன லாபம் எல்லாம் என்னது இந்த உள்நாட்டு செலவு கட்டணத்தில் வரும். அடுத்து ஐரோப்பிய அதிகாரிகள், ஐரோப்பிய வியாபாரிகள், தோட்ட முதலாளிகள் போன்றோருக்கு வழங்கப்பட்ட சம்பளம், சேமிப்பு அப்படின்ற வகையில் இங்கிலாந்திலிருந்து என்னது வரவு வைக்கப்பட்ட தொகை எல்லாமே என்னது உள்நாட்டு செலவு கட்டணத்தில் வரக்கூடியது. அடுத்து இராணுவத்திலிருந்தும் குடிமைப்படையிலிருந்தும் ஓய்வு பெற்றோருக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய தொகை, லண்டனில் அமைந்திருந்த இந்திய அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் செயலருக்குமான வேண்டிய பெருஞ்சம்பளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிகழ்ந்த போர்களுக்கான செலவுகள், போர் நடத்துவதற்கான வங்கியில் பெற்ற கடன்களுக்கான வட்டி மற்றும் இரும்பு பாதை அமைக்க ஏற்பட்ட செலவுகள், இங்கிலாந்திற்கு இந்தியா 1837 கொடுக்க வேண்டிய கடன் 130 மில்லியன் பவுண்டு அப்படின்னு சொல்கிறார். இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சதுனால 1837 இங்கிலாந்து வந்து என்னது இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இதெல்லாம் போக என்னது 130 மில்லியன் பவுண்டு. அது சிறிது காலத்தில் 220 மில்லியன் பவுண்டுகளாக உயர்ந்தபோது அதில் 18% வந்து என்னது ஆப்கானிஸ்தானோடும் பர்மாவோடும் போர் நடத்திய வகையில் செலவு செய்ததாக சொல்லப்பட்டது. கிழக்கு இந்த கம்பெனி இப்படி கணக்கு கொடுத்துருக்காங்க. அரசு அறிக்கை 1908 நிலவரத்தை குறிப்பிடும் பொழுது இரும்பு பாதை பதிக்கும் வகையில் மட்டும் இந்தியாவினுடைய கடன் பாக்கி 177.5 மில்லியன் பவுண்டு அப்படின்னு அரசு அறிக்கை சொல்லுது. அடுத்து இந்தியாவிலுள்ள முதலீடுகள் வந்து தொய்வு நிலையை எட்டியிருந்த பொழுது பிரிட்டிஷ் அரசு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தனியார் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, இங்கிலாந்தினுடைய தனியாரிடமிருந்து முதலீடுகளை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு பெறப்பட்ட முதலுக்கு உறுதியாக 5% வட்டியை ஸ்டெர்லிங்கில் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸ்டெர்லிங் அப்படிங்கிற இடத்துல வழங்கணும்னு சொல்லி ஒப்புதல் வழங்கப்பட்டுருந்துச்சு. இந்த வகையில் மட்டும் இந்தியாவுக்கு 220 மில்லியன் பவுண்டுகள் அப்படின்ற அளவில் இழப்பானது என்னது ஏற்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவில் நடந்த செல்வ வள கடத்தல் அப்படின்ற இந்த போக்கை வர்ணிக்கக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி இந்த வளங்கள் இந்தியாவிலவே பாருங்கள் கிட்டத்தட்ட 220 மில்லியன் பவுண்டு அளவிலான இழப்பு வந்து இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இந்த வளங்கள் எல்லாமே இந்தியாவிலவே தங்கியிருந்தால் இந்த நாடு செழிச்சிருக்கும். மேலும் கூறுகையில் அவர் என்ன சொல்கிறார்னா, கஜினி முகமதினுடைய கொள்ளை வந்து 18 முறையோடு நின்றுச்சு, ஆனால் பிரிட்டிஷாருடைய கொள்ளையோ முடிவில்லாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஆர்சி தத்து அவருடைய மதிப்பீட்டில் மகாராணி விக்டோரியாவினுடைய ஆட்சி காலத்தில் கடைசி 10 ஆண்டுகளில் மட்டும், அதாவது விக்டோரியாவுடைய கடைசி 10 ஆண்டுகள் 1891 1901, அதில் வந்து மொத்த வருவாய் பார்த்திங்கன்னா 647 மில்லியன். யார் சொல்கிறா? ஆர்சி தத்து சொல்கிறாரு. 647 மில்லியன் பவுண்டுகளில் 159 மில்லியன் பவுண்டுகள் வந்து இந்தியாவுக்கு 647 மில்லியன் பவுண்டு சரிங்களா. கடைசி 10 வருஷத்தில் மட்டும் மொத்த ரெவன்யூ இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷுக்கு கிடைச்ச மொத்த ரெவன்யூ எவ்வளோ? 647 பவுண்டு. அந்த 647 பவுண்டுகளில் 159 மில்லியன் பவுண்டு வந்து எனது இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இது வந்து இந்தியாவுடைய மொத்த வருவாயில் 24%, 24% அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி ஆர்சி தத் அவர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பாடம் வந்து உங்களுக்கு படிக்கும் பொழுது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். சரிங்களா? இதில் பெருசாக ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அவங்களுடைய கம்பெனியுடைய அதிகாரம் வந்து இந்தியாவில் எப்படி வலுவடைஞ்சிச்சு, அவருடைய காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சு, அவருடைய காலத்தில் நில வருவாய் முறை எப்படி இருந்துச்சு, அவருடைய காலத்தில் இந்திய மக்களுடைய தொழில் பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் இருக்குது. சரிங்களா? அதே போல் இதில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை எப்படி இருந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். காவல்துறை நீதித்துறை சீர்திருத்தங்கள், காரன் வாலிஸினுடைய காவல்துறை நீதித்துறை சீர்திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்களுடைய கருத்துக்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். கல்வி தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து வந்து இந்த செல்வ சுரண்டல், தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய செல்வ சுரண்டல் முறை,
அதில் 2 பேர் தான் நமக்கு பெருசாக வராங்க. தாதாபாய் நவ்ரோஜி ஒருத்தர், அடுத்து வந்து ஆர்சி தத்து. 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, தாதாபாய் என்ன சொல்கிறாரு, 220 மில்லியன் பவுண்டு வந்து எனது 1837 130 பில்லியன் பவுண்டாக இருந்துச்சு. அதாவது இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு தர வேண்டியது, ஆனால் அது வந்து கொஞ்ச காலத்தில் 220 மில்லியன் பவுண்டாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டன் அறிக்கை 1908 வந்த அறிக்கை என்ன சொல்லுது, எங்களுக்கு இரும்பு பாதை போட்டதுக்கே 177.5 மில்லியன் பவுண்டு வந்து செலவிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க போர் நடத்துனது, அதுக்கப்புறம் இங்கே செய்யக்கூடிய வேலைகளுக்காக கம்பெனி என்ன பண்ணுறாங்க, லண்டனில் இருக்கக்கூடிய தனியார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, முதலீடு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வட்டி தரணும் அப்படின்னாலும் 5% வட்டி போட்டு தந்தாலும் மீதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 220 மில்லியன் பவுண்டு வந்து என்னது இந்தியாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கலைச்சொல்ல கூட கேட்கலாம். செல்வ வள கடத்தல், ட்ரைன் ஆஃப் வெல்த். சரிங்களா, செல்வ வள கடத்தல், ட்ரைன் ஆஃப் வெல்த். அதே போல் நம்ம கலைச்சொற்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது இந்த போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் சில வார்த்தைகள் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளையும் நம்ம அப்பப்போ படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, ஏன்னா கடந்த முறை பிரிட்டன் அலுவலகம் ஒயிட் ஹால்லாம் கேட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ இதோடு வந்து இந்த பாடம் வந்து நமக்கு முடியுது. இதனை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தை வந்து பார்ப்போம். சரிங்களா, தொடர்ச்சியாக படிங்க, தேர்வு நல்ல முறையில் எழுதுங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தேர்வு வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. இனிமேலும் நமக்கு தாமதிப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம தேர்வுக்காக தயாராகிறோமோ அவ்வளோ நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கலாம். இந்த மாதம் முடியட்டும், ஜூலைலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா அப்படியே தான் போயிட்டே இருக்கும். சரிங்களா, விரைவாக படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக வாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 60 நாட்களுக்குள்ளே நம்ம இந்த 3 யூனிட்டுமே வந்து எனது கிட்டத்தட்ட ஒரு 60 பாடங்கள் வந்து முடிச்சிருவோம். சரிங்களா, ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடிய 60 பாடங்களை நம்ம முடிக்கிறதுக்கான பிளான் தான் இது. முடிச்சிருவோம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.